அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம இன்றைய வகுப்புல பிள்ளைகள் நம்ம பார்க்க விஷயம் என்ன சொல்லி சொன்னாக்கா, பார்க்குற விஷயம் வகையிடும் தொகையிடும் நம்ம என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னாக்கா, ஸ்ட்ரக்சர் கேள்வியும் எஸ்ஏ கேள்வியும் நம்ம என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னாக்கா இன்னைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நேற்றைய வகுப்பு சின்ன ஒரு இசுவால கொஞ்சம் இதாகிட்டு ஏடா பிள்ளைகள் வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் சார். ஆகவே இன்றைய கிளாஸ் இப்போ உங்களுக்கு நல்ல கிளியர் ஆயிக்கா, வாய்ஸும் கிளியர் ஆயிக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதாவது இந்த வாய்ஸும் போட்டும் நல்லா கிளியர் ஆயிக்கணும் மட்டும் பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு. சரி, அப்ப நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பிள்ளைகள் 2023ஆம் ஆண்டு வந்து முதலாவது 6வது கேள்வி நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்து 6வது வினா சேதாண்ட பிள்ளைகள் தொகையீட்டுக்குரிய கேள்வி. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள், வளமையாக தொகையீட்டுல வரக்கூடிய 2 வினாக்கள், அதாவது ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடியது ஒன்று கனவளவு காண்றது, அடுத்தது என்ன பிள்ளைகள் பரப்பளவு காண்றது. சரி, அப்ப இந்த கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும் முதலாவது இது எதுக்குள்ள வராரு, இது உண்மையிலேயே பரப்பளவு கேட்கிறாரு என கேள்வி. அதாவது நம்மள்ட்ட தாராரு ஒரு வலை ஒன்று நமக்கு தாராரு, இப்படி போறாரு. அப்ப அந்த வலைக்குரிய சமன்பாடு சொல்றாரு, எஃப்எக்ஸ் சொல்றாரு. நம்ம இந்த வலைக்குரிய இந்த வலை யாருன்னு சொல்றாரு, எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ ஒன்று எக்ஸ்ஐ ரெண்டுன்னு சொல்ற வலைய சொல்றாரு. சரி, அவர் கேட்டதுக்கு பிறகு அது பரப்பளவு ஒண்ணுமே கேட்கல, நம்மளுக்கு சொல்றாரு என்னது, அவர் 0ல இருந்து 2 வரைக்கும் எஃப்எக்ஸ் மட்டு பெருமானம் டிஎக்ஸ காணும். சரி, அப்ப இந்த கேள்வியை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகத்துல வந்திருக்கணும் பிள்ளைகள், இது உண்மையிலேயே என்னது எஃப்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எதை குறிக்குது, உண்மையிலேயே இது உண்மையிலேயே பரப்பளவு குறிக்கும். சரி, அப்ப ஏன் இதுக்கு உண்மையிலேயே மட்டு போட்டிருக்கான்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு தோணலாமே, வளமைய செய்யறதுல மட்டு வர மாட்டுச்சு, ஏன் இங்க வந்திருக்காரு. சரி, உண்மையிலேயே பரப்பளவுன்னு சொல்றது உண்மையிலேயே என்னடா பிள்ளைகள், அது ஒரு பிளஸுக்குரிய கணியம். அப்ப சில பிள்ளைகளுக்கு செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, மைனஸ்ல வரக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு அதை ஒரு வலியுறுத்துறதுக்காக வேண்டிதான் நீங்க எடுக்கும்போது கட்டாயம் பிளஸ்ல தான் எடுக்கணும், மைனஸ்ல வந்து அவங்களோட ஆன்சர் பிள்ளை அதெல்லாம் வற்புறுத்துறதுக்காக வேண்டிதான் அவர் என்ன செய்திருக்கான்னு சொல்லினா மட்டை போட்டு இருக்காரு. சரி, முதலாவது ஒரு விஷயத்த நீங்க விளங்கி கொள்ளணும் சரிதான பிள்ளைகள், பரப்பளவு காணும் போது நம்ம உதாரணமா தொகையிடும் போது உண்மையில் இது யாரை காண்றோம், பரப்பளவு காணும். யார பரப்பளவு, இவர் 1ஆம் இவர் 2ஆம், அதாவது இந்த ரீஜனையும் இதுக்குரிய 2ஐயும் பரப்பளவு தான் நம்மளுக்கு கேள்வியா கேட்கப்பட்டது. சரி, அப்ப முதலாவது பாப்போம், நான் டிரெக்டா விளங்கப்படுத்திட்டு போகலாம், சில விஷயங்களை சொல்லித்தரேன், நிறைய கேள்விகளுக்கு பிரயோசனப்படுத்தப்படும் சரிதாண்டா பிள்ளைகள். சார், அப்ப நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வளமையாக பிள்ளைங்க நம்ம தொகையிடும் போது எக்ஸ்ஹெச்சுக்கு மேல வரக்கூடிய கணியங்கள் எப்போதும் பிளஸ் ஆகவும் கீழே வரக்கூடிய கணியங்கள் மைனஸ் ஆகும் தான் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளணும், தொகையிடும் போது ஒரு வலையே எக்ஸ்ஹெச்சுக்கு மேலே இருக்கிறது பிளஸ் ஆகவும் கீழே இருக்கிறது எப்போதும் மைனஸா தான் வரும், நம்ம எதை கண்டாலும் சரி. ஆகவே இப்ப நம்ம போடும்போது நல்லா பார்த்துக்கொள்ளும் விஷயம், இப்ப இவர் நம்மளுக்கு பிளஸ்ஸா வருவார்னு தெரியும், இவர் யாரு தெரியும் மைனஸா வருவான்னு தெரியும். ஆகவே நம்மளுக்கு எப்போதும் பிள்ளைகள் மைனஸா வரக்கூடியதை நம்ம என்ன செய்யப்பட எடுக்கக்கூடாது, இதுவும் ஒரு பரப்பளவு தான், இவர் ஒரு பரப்பளவு. இப்ப நம்மளுக்கு தெரியும் இவருக்குள்ளால வார பரப்பளவு உண்மையிலேயே மைனஸா வர போறாரு. ஆகவே நம்ம எதை சேர்க்கணும், எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸை சேர்த்தா தானே செய்வார், அவர் பிளஸ் ஆகுவார். அவர் எப்படி பிள்ளைகள் வீச்சு போறாரு, நம்ம 0ல இருந்து 1 வரங்காட்டில் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ 1 இன்டு எக்ஸ்ஐ 2 டிஎக்ஸ் பிளஸ் தான், ஏன்னா எக்ஸ்ஹெச்சுக்கு மேல வந்ததால ஒரு பிரச்சனையும். இங்கேயே நான் மைனஸை போறேன், 1ல இருந்து 2 வரங்காட்டில் நான் ஏன் மைனஸை போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கணும். இவரால் வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் மைனஸ், ஆகவே அந்த மைனஸ் என்ன செய்வார், இந்த மைனஸ் செஞ்சிருவார், பிளஸ் ஆகிக்கொள்வார். ஆகவே இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ் இன்டு எக்ஸ்ஐ 1 இன்டு எக்ஸ்ஐ 2 டிஎக்ஸ் விளங்கி தானே. சரி, இதை நம்ம உதாரணமா செய்கை வழி மூலமா நம்ம இதை செஞ்சு கொள்ளலாம், விளங்கி கொடுக்கலாம். சரி, இவரை நம்ம தொகையிடுவோம் எப்படி 0ல இருந்து 1 வரைக்கும். இப்ப இவரை என்ன செய்யும், உதாரணமாக இவரை சுருக்கிக் கொள்ளலாம். இவரை சுருக்கும் போது என்ன செய்யலாம் பிள்ளை, இவரை நம்ம எடுத்தோம்னு சொல்லி என்ன வரப்போறாரு, எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 2ன்னு சொல்லி வரப்போறாரு. ஓ மண்டையோட பிள்ளை, எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 2. ஆகவே இந்த எக்ஸால கொண்டு வந்து இவரை பெருக்கணும்னு சொல்லி எக்ஸ் கணம் மைனஸ் 3x வர்க்கம் சக 2x இன்டு டிஎக்ஸ் மைனஸ் 1ல இருந்து 2 வரங்காட்டில் இவரை தான் இங்கே வரப்போறாரு. ஆகவே எக்ஸ் கணம் மைனஸ் 3x வர்க்கம் சக 2x இன்டு டிஎக்ஸ். ஆகவே இதை நம்ம தொகையிட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஆன்சர் சரி. அப்ப இவரை தொகையிட்டோம்னா பிள்ளைகள் வரப்போறாரு எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 மைனஸ் இவர் நம்ம சுருக்கணும்னா எக்ஸ் கணத்தின் 3 இருக்கிறதால இந்த 3 வெட்டுப்படும் போது
எக்ஸ் கணம் வருவாரு. திரும்ப 2x நம்ம துவைட்டோம்னு சொல்லிச்சுன்னா 2x வர்க்கத்திங்கள் 2 வருவாரு. ஆகவே இந்த ரெண்டும் வெட்டுப்படும் போது இதுல யார் வருவார்? எக்ஸ் வர்க்கம். ஆகவே இதுக்குரிய வீச்சு நடாப்பிலே சைபர்ல இருந்து 1 வரங்காட்டு அதே தொகைட்டு தான் இங்கேயும் வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இதை நம்ம திரும்ப பார்த்து நிக்க தேவை. இது இந்த ஆன்சரை திரும்ப இங்க எழுதுனா சரி. எப்படி வரப்போறாரு? எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 மைனஸ் எக்ஸ் கணம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் 1ல இருந்து 2 வரங்காட்டு. சரிதாண்டா? சரி பிள்ளை. அப்ப நம்ம 1 பிரதியிடும் போது என்ன ஆன்சர் வரப்போற பாருங்க. இதுல 1 4 மைனஸ் 1 சக 1ன்னு சொல்லி வராது. மைனஸ் 0 போடும்போது என்ன வர இல்லாம 0. அப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே திரும்ப மைனஸை போடுறோம். சரிதான பிள்ளை? இப்ப நம்ம 2 பிரதியிடும் என்ன 2 4ஆம் அடுக்கு தானே 16. 16 நம்ம 4ஆல சுருக்கணும்னா 4 வந்துருவா. அப்ப 4 இதுல என்ன வரப்போறாரு உண்மையிலேயே? 2 4 8 16. அப்ப இதுல 4 வருவார். 2 கணம் 8 அப்ப மைனஸ் 8 சக 4. திரும்ப என்னது இந்த 1 பிரதியிடும்போது மைனஸ் 1 4 சய 1 சக 1. ஆகவே நம்ம பார்த்தோம்னு சொல்லினாப்பிலே இந்த 1ம் இவரும் வெட்டுப்படும் போது உண்மையில் இதால வருது 1 4 வரும். இதை நீங்க வெட்டீங்கன்னா இது அவ்வளவு வெட்டுப்படும் போது இதுவும் இது வெட்டுப்படும் போது உண்மையிலேயே என்ன சய 1 4. ஆக இந்த சயரிக்கத்தால என்ன செஞ்சிடும் உண்மையிலேயே சக 1 வருவார். இல்லாட்டி நீங்க உதாரணமா வளமையை செய்த மாதிரி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா சைபர்ல இருந்து 1 இருந்து 2 வரங்காட்டி நீங்க டிரெக்டா போடுறது என்ன வந்திருப்பாரு உண்மையிலேயே. இதுல உண்மையிலேயே மைனஸ் வந்திருப்பாரு. ஆகவே 1 4 மைனஸ் 1 0 வந்திருப்பாரு. ஆகவே ரெண்டும் கூட்டும் போது எப்பயாச்சும் அதாவது 0 வருவார். இவர பரப்பலையும் இவர பரப்பலையும் கூட்டும் போது 0 வரலாம். வரதுக்கு சான்ஸ் இல்லைண்டா. ஆகவே ஆன்சர் என்னது 1 2. சரி, இது சில பிள்ளைகள் செய்யுங்கள்டா பிள்ளைகள். உண்மையிலே பாருங்க, இது ஒரு சீரான வலை. ஆகவே நம்மளுக்கு விளங்குது இதுக்குரிய பரப்பளவு உதாரணமாக A1 என்று சொல்லி சொன்னா அதே பரப்பளவு தான் என்ன பிள்ளைகள் இவர பரப்பளவாகவும் இருப்பார். ஆகவே சில பிள்ளைகள் செஞ்சிருக்கீங்க கேபிட்டல் A சமன் 2A1 என்று கொடுத்துறீங்க உண்மையிலே. ஆகவே 2A1 சொல்லி இவருக்குரிய பரப்பளவு 2 இன்டு 0ல இருந்து 1 வரங்காட்டிலும் எக்ஸ் இன்டு எக்ஸய 1 எக்ஸய 2 இன்டு டிஎக்ஸ். ஆகவே பாருங்கடா பிள்ளைகள் 2 இன்டு இவரால வந்த ஃபைனல் ஆன்சர் உண்மையிலே 1 4 தான். நீங்க சுருக்கும்போது வந்திருப்பாரு. ஆகவே ஆன்சர் பிள்ளைகள் 1 2. இப்படியும் சில பிள்ளைகள் செஞ்சிருக்கீங்க. சரிதானே? ஆகவே நீங்க விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், பரப்பளவு காணும் போது எக்ஸ் அச்சுக்கு மேல வாரது பிளஸ் எக்ஸ் அச்சுக்கு கீழே வாரது என்னது உண்மையில இந்த பகுதி y அச்சை நோக்கி வாரது என்னது மைனஸ் ஆக இருப்பார். சரிதானே சார்? நான் ஒரு உதாரண கேள்வி ஒன்று தாரேன். நேற்றும் சில பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்திருந்தேன். சரிதான பிள்ளை? ஒரு கேள்வி ஒன்று தாரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்குரிய ஆன்சரை செக் பண்ணுவோம். சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப இதை நோட் பண்ணாக்கள் இந்த கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளும். அதாவது இந்த பிளஸ் மைனஸ்ல நல்ல ஒரு தெளிவு ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு கேள்வி ஒன்று தாரேன். சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப அந்த கேள்வியை நோட் பண்ண முடியும் சொல்லி சொன்னா எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியை நோட் பண்ணுங்க பாப்போம். இப்போ உதாரணமாக இந்த வளையை தாராரு y சமன் sin 2x சொல்றாரு. இந்த வளையை நம்ம தாராரு y சமன் மைனஸ் எக்ஸ் வருது. சரிதான பிள்ளைகள்? இப்ப நம்மள்ட்ட கேட்கிறாரு இந்த நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்கிறாரு. செய்ய பாப்போம். இந்த நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு தான் கேள்வியா கேட்கிறாரு. அப்ப நம்ம செய்ய போறோம். செஞ்சு நீங்க ஆன்சர் எடுங்க பாப்போம். நான் ஆன்சர் உங்களுக்கு தாரேன். சரிதான பிள்ளைகள்? ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஏ சமன் 7/24 பைக்கணம் -1. அதாவது இந்த நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு இதை இப்படி காட்ட சொல்லிருக்காரு உங்களுக்கு. சரிதானே? அதாவது நான் பிளஸ் மைனஸை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு தந்திருக்கேன். y x. நீங்க கண்டு இந்த ஆன்சர் எடுங்கடா பிள்ளைகள் பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் டைம் ஒன்று தான் விளங்கப்படுத்துற 2வது விஷயம் நீங்க செய்ய பார்ப்போம் பிள்ளைகள். இது அதாவது இந்த நிலற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவு 7/24 பைக்கணம் -1 காட்ட சொல்லியிருக்காரு. சரிதான்டா பிள்ளைகள்? இதை காட்டுங்க பார்ப்போம் எல்லாரும். அதாவது பிள்ளைகள் ஃப்ரீ செமினாருக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்
நல்ல முறையில கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை எடுத்துக்கொண்டுட்டு போற மாதிரி பார்க்கணும். வந்தமா வாயை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. வந்தோம்னா ஏதாச்சும் ஒன்றான செய்யணும், வெளியே எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா பரப்பளவு காணும்போது கீழே வர மைனஸ் மேலே வர பிளஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தாக்கா நீங்க என்ன செய்யணும், அதை பயன்படுத்தும். சரி, ஒரு 2 நிமிஷம் டைம் தரம் குயிக்கன்னு செய்யுங்க பிள்ளைகள் பார்ப்போம். செஞ்சு இந்த ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஓகே. சரி, அதாவது இந்த வலையை சொல்றாரு y சமன் -x வர்க்கம், இவரை சொல்றாரு y சமன் sin 2x சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு தான் நம்மகிட்ட சொல்றாரு. 7/24 பைக்கணும் பிள்ளைகளை நான் வீச்சு தர மறந்துட்டேன். இது என்ன 5/2 இருந்து கேட்டிருக்கேன் கேள்வி, ஒரு கேள்வி நீங்க ஒருத்தரும் கேட்கல. 5/2 இருந்து 5 வரங்காட்டிலும் வீச்சு போறாரு. விலங்குதான், இது இல்லாம எப்படி கேள்வி செய்யுது, அப்படித்தானே? சரி, இது 5/2, இவர் 5. சரிதானே? சரி, இப்ப இந்த கேள்வி செய்யுங்க பாப்போம். உதாரணமா எந்த ஒரு நிலநிறுத்தப்பட்ட பகுதியா இருந்தாலும் பிள்ளைகள் வீச்சு தராம எப்படி செய்யறீங்க? அப்ப எல்லாரும் யோசிக்காம சும்மா இருந்தீங்க, அப்ப பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, இன்னும் ஒரு நிமிஷம் தான் பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு. 3 நிமிஷம் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சர் வினாக்கு நீங்க ஃபைனல் பேப்பர்ல 3 வினாடிகள் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. 3 நிமிஷம் கொடுத்தா தான் முழுமையாக சரியாக செஞ்சு கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? ஆக இந்த ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சந்தோஷம். அப்படி இல்லாட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அதுக்குரிய மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா ஆன்சர் எடுத்து பழகிக்கொள்ளுங்க சார். இப்ப நம்ம இன்னைக்கு பாஸ் பேப்பர் தான் பாக்குறோம் உண்மையிலேயே. ஆனா நான் இதை போட்டதுக்குரிய காரணம் உங்களுக்கு சரியான தெளிவு ஒன்று பெற்றுக்கொள்ளும். வேற மாதிரி கேள்வி வந்தா ஏன் அதுல பிளஸ் வந்திக்கு ஏன் மைனஸ் வந்திக்குன்னு விளங்காம ஒரு கேள்வி செய்ய முடியாத பிள்ளை. ஆகவே சரி, அப்ப எல்லாரும் முயற்சி செஞ்சிருப்பீங்க. நான் அந்த ஸ்டெப் எழுதி கொள்றேன், செஞ்ச பிள்ளைகள் அப்படி நிப்பாட்டி கொள்ளுங்க. இது ஃபைனல் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. நான் செய்யக்கூடிய ஸ்டெப் உங்களுடைய ஸ்டெப்போட சரியா இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சார். முதலாவது பாப்பம் பிள்ளைகள், இப்ப யாரை கேட்டீங்க, நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு கேட்டிருக்காரு. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய இடம் உண்மையிலேயே இந்த இதால வர இந்த வலை y சமன் -x வர்க்கத்தால வந்த வலையால உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த வலை எடுத்த பரப்பளவு உண்மையிலே இந்த முழு பகுதி விளங்குதானே? அதாவது உதாரணம் எடுப்புமே, ஏ சும்மா நோட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள், ABCD. அதாவது உண்மையிலேயே ABCD என்ற ஒரு இடத்தை கொண்டவர் தான் யாரு, y சமன் -x வர்க்கம். ஆகவே நம்மளுக்கு தெரியும் இந்த முழு பரப்பளவுல இருந்து யாரை உதாரணமா எடுப்போம், இந்த வலையால வந்த பரப்பளவு நானுக்கு உதாரணமாக A1 எடுத்து. சரிதானே? A1. ஓகே. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த வலையை sin 2x வந்த வலை யாரு, இவர். இந்த இடம் என்ன அதுல உங்களுக்கு சரியா விளங்குது. அதாவது இந்த இடம் யாருக்குரியால், அதாவது நான் A2 எடுக்கிறேன், இவர் எடுக்கிறேன். A2 குறியால் யார், உண்மையிலேயே sin 2x குறியால். சரி, இப்ப உண்மையிலேயே பாப்போம். உண்மையிலேயே பரப்பளவுக்குரிய நம்ம வளமையா நீங்க எப்படி ஈக்குவேஷன் எழுதுவீங்க, நான் சும்மா எழுதுறேன் நான். சரிதானே? A சமன் பரப்பளவு காண போறீங்க, A சமன் எழுத போறீங்க. அப்ப மொத்த பரப்பளவு இவர பரப்பளவு A1 இருந்து கழிக்க போறீங்க யாரு, A2 கழிக்க போறீங்க. உண்மையிலேயே இப்படித்தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க. உண்மையிலேயே y அச்சுக்கு, அதாவது இந்த அச்சுக்கு x அச்சுக்கு மேலே இந்த பக்கம் வந்திருந்தா நீங்க உண்மையில என்ன செஞ்சிருக்கணும், இப்படித்தான் செஞ்சிருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் எப்படி செய்யறேன்னு சொல்ற விஷயத்த விளங்கப்படுது. உண்மையிலே இவர் இதுக்கு மேல வந்திருந்தாக்க இப்படித்தான் நீங்க எழுதிருக்கணும் உண்மையிலே. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, கீழே வந்துட்டாரு. ஆகவே இவர பரப்பளவு நம்ம காணும் போது என்ன வரும், உண்மையிலே மைனஸ்ல வருவாரு. ஆகவே இவருக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், உண்மையிலே மைனஸை சேர்த்தா தான் என்ன செய்வார், உண்மையிலே இவரால வர ஃபைனல் அவுட்புட் என்ன செய்வார், பரப்பளவு பிளஸ்ல வந்திருப்பாரு. இப்ப இந்த மைனஸ் ஏன் போட்டு இவராலையும் ஒரு மைனஸ் கொண்டு வருவாரு. அந்த மைனஸ் இல்லாமக்கிறது தான் செஞ்சிருக்கேன், இவருக்கு முன்னுக்கு ஒரு மைனஸை போட்டிருக்கேன். சரி, அதே மாதிரி இந்த A2 கழிக்கும் உண்மையிலேயே. ஆனா உண்மையிலேயே கழிக்கும் முன்னதுக்கு இவரால வர பரப்பளவுகள் இருப்பார், உண்மையிலேயே மைனஸ்ல தான் இருப்பார். அந்த மைனஸ் என்ன செய்யணும், நம்ம பிளஸ் ஆக்கி எடுக்கணும். ஆகவே இவர்களையும் என்ன செய்யணும், -1 எட் பண்ணி கொள்ள வேண்டியது. சரிதானே? ஆகவே இப்ப பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன, A சமன் எப்படி வரப்படாது, இதுக்கு முன்னுக்கு மைனஸ் வந்துட்டாரு. ஆகவே எப்படி வர மைனஸ். சரிதானே? என்ன பரப்பளவு நல்லா பார்க்கணும். இன்டிகிரேஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரே வீச்சு தானே. 5/2 இருந்து 5க்கு போறதா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே வீச்சு தான். -5/2 இருந்து 5 வரங்காட்டிலும் A1க்குரிய சமன்பாடு பிள்ளைகள் தெரியும், -x வர்க்கம். அப்ப மைனஸ் x, இது முழுவதின் வர்க்கம் பிள்ளைகள், -x வர்க்கம்
சரிதானே? அப்ப இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மைனஸ், சரிதானே, மைனஸ் சைன் 2x. இது உங்களோட விளக்கத்துக்கு தான் இதை எழுதுறேன். நீ டிரெக்டா என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த ஸ்டெப் எழுது நம்ம. அதாவது 5/2 இருந்து 5 வரங்காட்டில் இது வரப்போற உங்களுக்கு x வர்க்கம் பிளஸ் சைன் 2x இன்டு dx. அப்ப இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ஆன்சர் வருவார். அப்ப நீங்க எக்ஸ் கணத்திங்கள் 3 வருவார். இதுல ஒரு ஆன்சர் எக்ஸ் கணத்திங்கள் 3 சைன் 2x வகையிட்டாக்க நம்ம தொகையிட்ட தெரியும் மைனஸ் 1/2 cos 2x வீச்சு என்னடா பிள்ளைகள் 5/2 இருந்து 5 வரங்காட்டு, சரிதானே? அவ எப்படி நான் அந்த ஆன்சரை போயிருக்கேன்னு சொல்ற விதத்தை நீங்க சரியா பாத்துக்கலாம். சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க இந்த ஸ்டெப் கட்டாயம் தேவையில்லை, சரிதானே? இவர் ஒரு தேவையில்லை. உண்மையிலே நீங்க எடுக்கையில விளங்கணும். இவரை இதுல A1க்குரிய சமன்பாட்டை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வளையி y சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம், இதுல ஒரு மைனஸ் ஒன்றிக்கார், இங்க ஒரு மைனஸ், ஆகவே பிளஸ் எக்ஸ் வர்க்கம் வந்து இருப்பாரு. இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடுவாரு. A2க்குரிய சமன்பாடு யார் உண்மையிலே சைன் 2x. ஆகவே என்னது இதுக்கு சுருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆன்சர் வருவாரு. நீங்க சுருக்கினீங்க ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க, சரிதாண்டா பிள்ளை? அது எந்த விதத்துல சரியா வரும்னு நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆனா ஏமா நீங்க சுருக்கும் போது டிரெக்டா இந்த ஆன்சர் வருவார். அப்ப நோட் பண்றதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். நம்ம அடுத்த கேள்விக்கு போக போறோம். என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்ற விஷயத்த மட்டும் கேள்வியை போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பெருசா ஒண்ணுமே அலட்டி கொள்ள தேவையில்லை பிள்ளைகள். நார்மலா நோட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. சரி, அப்ப இதை நோட் பண்ண பிள்ளைகள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா அடுத்தது 7வது கேள்வி வகைட்டு கேள்விக்கு எல்லாரும் போங்க பாப்போம். இதை நோட் பண்ண பிள்ளைகள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா அடுத்து வகைட்டுக்குரிய கேள்வி போங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பிள்ளைகள் வகையிடும் தொகையீடுக்குரிய ஸ்ட்ரக்சர் வினாவும் அதாவது எஸ்ஐ வினாக்களையும் நம்ம என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னாக்க இன்றைய கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். முதலாவது கேள்வி உங்களுக்கு பூரணமான விளக்கத்தை தந்திருக்கும். ஆகவே நோட் பண்ணாதவர்கள் என்னென்ன விஷயம் தேவையான விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப நான் இதை அடிச்சு கொள்றேன்டா பிள்ளைகள், சரிதானே? நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து கொள்ளுங்க. சரி, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு எடுக்கிறார்கள், எடுத்து வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா பார்த்து எழுதி கொள்ளுங்க பிறகு, சரிதாண்டா பிள்ளைகள்? சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்க்கும் பிள்ளையே என்ன சொல்றாரு அவர் கேள்வி. இது என்னது வகையீட்டின் பிரயோகம். அப்ப நம்மளுக்கு தெரியும் வகையீட்டு பிரயோக கேள்வியில வளமை ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா தொடலில படித்திறன் செவ்வன்ற படித்திறன் அடுத்தது தேவையான சமன்பாட்டு ஒன்று கேட்பாரு, அல்லது குறிப்பிட்ட ஒரு தொடலில் புள்ளியை தந்துட்டு அதுக்குரிய தெரியா கணிதத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமா தான் கேள்விகள் போற. அப்ப நம்ம அதாவது பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் என்னென்ன கேள்வி எப்படி வரும்னு சொல்ற விஷயத்த முதல்ல வழங்கிக் கொள்ளணும். ஸ்ட்ரக்சருக்கு இந்த கேள்வி எப்படி வரும், இதுக்குரிய ஐடியா என்ன, ஒரு வகையீட்டு கேள்வி வந்தா நம்மளுக்கு தெரியும் முதலாவது என்ன, அதுல உதாரணமா தொடரில படித்து அது சம்பந்தமான விஷயங்கள் தான் கண்டு போவார். ஆகவே நம்மளுக்கு என்னதான் தந்திருந்தால் முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரக்சர் கேள்வி டிவையோ டிஎக்ஸ கண்டுபிடிக்கணும். அதுல யாராச்சும் ஒரு ஆள் சாரா மாறி அதாவது பரமான வடிவில் தந்திரிப்பார், அவரை வகையிட்டம்னு சொல்லிச்சுன்னா சரி. இப்ப நம்ம பாவம் முதலாவது தந்திரிக்கா நம்மளுக்குரிய தரவு எக்ஸமன், அதாவது தரவு தாராறு பிள்ளைகள் ஏயானது பெரிது செய்யப்படாம், சரிதான பிள்ளைகள்? அதோட சேர்த்து வீச்சும் தாராரு நம்மளுக்கு, சரிதானே? வீச்செல்லாம் மிக முக்கியமானாக்கள், அது ஏன் தரப்படும் சொல்லி நம்ம பின்னுக்கு பார்ப்போம். சரி, அப்ப சொல்றாரு அப்ப நம்மள்ட்ட எக்ஸமன் ஏ இன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதே மாதிரி வைய சொல்றாரு ஏ இன்டு 1 மைனஸ் கோஸ் தீட்டான்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்ப நம்மளுக்கு தெரியும் என்னதான் கேள்வி இருந்தாலும் எக்ஸையும் வையும் பார்க்கணும், டிவையோ டிஎக்ஸ் எடுக்கணும். அப்ப டிவையும் டிஎக்ஸையும் நான் பார்க்கும்போது இதுல யாரு பரமானம் இருக்கா, தீட்டா குறிச்சு பரமானம். அப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன பரமானம் இருக்காரோ அதை குறிச்சு என்ன செய்யணும், தந்திக்கு எக்ஸ் வையை என்ன செய்யணும், வகையிடணும். இதுக்குரிய பரமானம் யாரு, தீட்டா. ஆக என்ன செய்யும் டிஎக்ஸோ டி தீட்டாவை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ஏ ஒரு மாறிலி அதை வச்சுட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. தீட்டா வகைட்டான பிள்ளைகள் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும், ஒன்று சய சைன் தீட்டா வகைட்டான பிள்ளைகள் கொஸ் தீட்டா, சரிதானே? அப்ப இந்த இதை மூடிக்கொள்றேன் பிரேக்கெட். திரும்ப இஞ்சால பக்கம் வருவோம். டிவையோவை டி தீட்டா எடுத்தோம்னு சொல்லி சொன்னா ஏ ஒரு மாறிலி, சரிதான பிள்ளைகள்? கோஸ் அதாவது ஏ வச்சு கொள்ளணும், ஒண்ட வகைட்டா பூஜ்ஜியம் அவரை போட தேவையில்லை. கொஸ் தீட்டா வகைட்டா கன்னடா பிள்ளைகள் மைனஸ் சைன் தீட்டா, இதுல என்ன வரப்போற ஃபைனல் ஆன்சர் ஏ சைன் தீட்டான்னு சொல்லி வரப்போறா. ஏன்னா கொஸ் தீட்டா வகைட்டா மைனஸ் சைன் தீட்டா, இதுல மைனஸ் ஈக்கார் இப்படி வந்துட்டார். அடுத்த வட்டம் உங்களுக்கு தெரியும் என்னதா சங்கிலி விதி தெரியும். அதாவது எப்படி தெரியும் உங்களுக்கு, டிவையோ டிஎக்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவையோவை டிஎக்ஸ் உங்களுக்கு டிரெக்டா நீங்க இப்படியும் எழுதலாம், டிவையோவை டி தீட்டாவின் டி தீட்டாவின் டிஎக்ஸ் எழுதலாம், அல்லது இதுக்கு பதிலாக டிரெக்டா கொடுக்கலாம். நீங்க டிவையோவை டி தீட்டாவின் கீழ் டிஎக்ஸோவை
டி தீட்டா இப்படி ரெண்டுல ஏதாச்சும் மட்டும் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா கொடுத்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதான பிள்ளை? சார் அவ நம்ம இதுக்குரிய ஆன்சர் நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா டிவையோ டி தீட்டா எடுத்தோம்னா ஏ சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டாவின் கீழ் இது எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா ஏ இன்டூ 1 மைனஸ் கோஸ் தீட்டா. அப்ப நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பிள்ளைங்க டிவையோ டிஎக்ஸ் கொட் தீட்டா பை 2ன்னு காட்ட சொல்லியிருக்காரு. ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம், அப்ப நம்மளுக்கு தீட்டா பை 2 என்ன செஞ்சுக்காருமோ இல்லை, இந்த தீட்டா என்ன செஞ்சா தீட்டா பை 2 மாறிட்டாரு. ஆகவே இதுக்குரிய சைனுக்குரிய அரைவாசி கோணம் உங்களுக்கு தெரியும், ஏ இன்டூ என்ன வர போறாரு 2a இன்டூ சைன் தீட்டா பை 2 கோஸ் தீட்டா பை 2 முழுவதின் கீழ் நம்மளுக்கு தெரியும் இந்த மைனஸ்லேக்கு இந்த பிளஸ் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு என்னது ஏ இன்டர் அப்படி 2 சைன் வர்க்கம் தீட்டா பை 2. உங்களுக்கு தெரியும் கோஸ் 2 தீட்டா கூடிய 2 விரிவு, அதுல ஒரு விரிவை போட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒன்று இல்லாம போவார். இந்த டைம்ல எல்லாம் இது ஏன் எப்படி வந்து சொல்ற விஷயமா நீங்க டவுட் வரக்கூடாது. ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா தெளிவில்லைன்ற அர்த்தம். ஆக இதுல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த வாரம் 2a வெட்டுப்படும் போது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல வர வர்க்கமை இவர் வெட்டுப்படும் போது ஆக இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர் நடப்பில் கோட் தீட்டா பை 2. சரிதானே சார்? அப்ப இதான் இதுக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்வி. திரும்ப புதுசா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார், டி வர்க்கம் பை இங்கு டிஎக்ஸ் கேர். அப்ப நம்மளுக்கு தெரியும் இவர் தான் யார் உண்மையிலேயே டிவையோ டிஎக்ஸ். அவர் கேட்கிறார் என்னது டி வர்க்கத்தின் டிஎக்ஸ் கே அட கேட்கிறார். அப்ப அவர் என்ன செய்யும் திரும்ப ஒரு தர்க்கம் வகையிட்டோம்னு சொல்லி வேலை முடிச்சு. அப்ப என்ன செய்ய போறோம் நம்ம டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே எடுத்தோம்னு சொல்லி சொன்ன மாட்டோம் கொட் தீட்டா வகையிட்டானடா பிள்ளைங்க மைனஸ் கொசெக் வர்க்கம் தீட்டா பை 2 மைனஸ் கொசெக் வர்க்கம் தீட்டா பை 2. திரும்ப பார்த்து இது உண்மையில யார் குறிச்ச வகைட்டிக்கும், உண்மையில இது யாரா குறிச்ச வகைட்டிக்கும் எக்ஸ் குறிச்ச வகையிடும், இங்க யாரை குறிச்ச வகையிடும் இங்க யார் இருக்கிற தீட்டா அடிக்கிற கவனமா இருக்கணும். ஆகவே தீட்டா பை 2 முதலாவது வகைட்டம்னு சொல்லி சொன்னோம்னா முதலாவது என்ன வருவார் ஒன்றிங்கள் 2 வருவாரு. திரும்ப தீட்டா வகைட்டம்னு சொல்லி சொன்னோம்டா டி தீட்டாவின் கீழ் டிஎக்ஸ். சரிதான பிள்ளைகள்? ஆகவே இதுக்குரிய ஆன்சர் இப்ப எப்படி வர போறாரு, நம்மளுக்கு டி தீட்டாவின் டிஎக்ஸ் தெரியும் என்ன எந்த அணிக்கிறேன் ஆன்சர் வர போறாரு மைனஸ் கொசக் வர்க்கம் தீட்டா பை 2வின் கீழ் நம்மளுக்கு தெரியும் இவர் என்னடா பிள்ளைகள் தலைகீழ் பெருமானம். அப்ப என்ன வர போறாரு 2a இன்டு 1 மைனஸ் கோஸ் தீட்டா. சரிதாண்டா பிள்ளைகள்? சார் இப்ப நம்மளுக்கு தெரியும்டா பிள்ளைகள் இதுல டி வர்க்கம் y நம்மளுக்கு 2 பரிமாணம் வரலாம். உண்டு நல்லா பார்த்துக்கொள்ளும் டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் வரலாம் 2 விதமா, ஒன்று லெஸ் தென் 0 வரலாம் அல்லது டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே வரலாம் கிரேட்டர் தென் 0 வரலாம். சரிதாண்டா பிள்ளைகள்? ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்கு. அதாவது நல்லா பார்த்துக்கொள்ளணும் டி வர்க்கம் வை இந்த பெருமானம் நீங்க காணும் போது சரிதான பிள்ளைகள் காணும் போது டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே லெஸ் தென் 0 சைபட விட சின்னது, அதாவது மைனஸ் ஆயிருக்கேன்னு சொல்லி சொன்னாக்கா கீழ்முக குவிவு. நோட் பண்ணி வச்சுக்கணும் கீழ்முக குவிவு. அதே மாதிரி இவர் கிரேட்டர் தென் 0 வந்துட்டான்னு சொல்லி சொன்னாக்க என்ன அர்த்தம் சொல்லி சொன்னாக்கா கீழ்முக குழிவு. சரிதான பிள்ளைகள்? நல்லா பார்த்துக்கொள்ளணும் டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே என்ன லெஸ் தென் 0 சொல்லி கீழ்முக குவிவு, டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே கிரேட்டர் தென் 0 சொல்லிச்சுன்னா கீழ்முக குழிவு. நல்லா பார்த்துக்கொள்ளணும் இந்த கீழ்முகம் மாற மாட்டாரு, இவர் தானே குவிவா வருவார், இவர் யாரு குழிவா வருவார். சரிதானே? ஓகே விளங்காத பிள்ளையை நோட் பண்ணிக்கொள்ளணும். ஆகவே ஒரு கிராஃப் ஒன்று இப்படி வரைஞ்ச முடியும் சொல்லி சொன்னோம்டா இந்த புள்ளிதான் யார் உண்மையிலே டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே என்னது லெஸ் தென் 0, இது யாரு டி வர்க்கம் வைங்கு டிஎக்ஸ் கே என்னது கிரேட்டர் தென் 0. சரிதான பிள்ளை? ஒரு வளையன்னு வரைஞ்ச முடியும் சொல்லிச்சுன்னா இந்த இடம் இவருக்கு இந்த இடம். சரிதான பிள்ளைகள்? சரி நோட் பண்ணாதாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக இதுல என்னத்தை காட்ட சொல்லிக்காரு டி வர்க்கம் வைங்கள் இதை காட்டி கீழ்முக குவிவானதுன்னு காட்டுக்கு. அப்ப கீழ்முக குவிவுன்னு சொல்லிச்சு இவர் யாருன்னு காட்ட லெஸ் தென் 0 காட்டணும். ஆகவே நம்ம லெஸ் தென் 0 காட்டுறதுக்கு பாருங்கடா பிள்ளைகள் நம்ம இதுவரை 2 விதமா சுருக்கலாம். இவருக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று இருக்காது, பிரச்சனை இல்லை, நான் சும்மா வச்சுக்கொள்றேன் அடையாளத்தை போறேன் மைனஸ் தர. இதுல பாருங்கடா பிள்ளைகள் வர்க்கம் இருக்காரு, இதுல நம்ம தீட்டா பால என்ன பெருமானத்தை போட்டாலும் இங்க வர்க்கம் இருக்கிறதால பிளஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இதுல ஏ எடுத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம தெரியும் ஏ என்னது கிரேட்டர் தென் 0, ஆகவே அவருங்கார பிளஸ். இதால வர ஃபைனல் அவுட்புட்டை பார்ப்போம். அப்ப தீட்டாக்குரிய வெயிச்சிதாரா நம்மளுக்கு என்ன 0க்கும் பை அதாவது
தீட்டாவான 0க்கும் பைக்கும் இடைப்பட்டது. ஆனா பைக்கு சமன் இல்லை. அப்ப 0 வந்துருவாரு. சரிதான பிள்ளை? சைபருக்கு சமன்ல பைக்கு இது இல்லை. அப்ப இதுல நீங்க எந்த பெருமானத்தை தூக்கி போட்டாலும் உண்மையிலேயே கொஸ் தீட்டாவை நம்ம எடுத்த மட்டும் சொல்லி என்ன வருவாரு? -1க்கும் 1க்கும் இடைப்பட்டது. கொஸ் தீட்டா எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா 1 விட சின்னது, சய 1 பெருசு. நீங்க இவருக்கு நீங்க கொஸ்ட தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆகவே இதுல நீங்க என்னதான் தீட்டாக்கு பதிலாக பெருமானத்தை போட்டாலும் அவர் யார் உண்மையிலேயே பிளஸ். ஆகவே உண்மையிலேயே டி வர்க்கம் வைங்க டிஎக்ஸ் கேட்டானது நீங்க இந்த இடத்துல சொல்லலாம். ஆக இவர் என்னது லெஸ் தென் 0. ஆகவே கீழ்முக குவிவுன்னு சொல்லி விஷயத்த முடிச்சு கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். சரிதானே? இந்த இது நான் கூட விளக்கத்துக்கு தான் இதை சொல்லியிருக்கேன். தர பிளஸ் சொல்லி இந்த விளக்கம் என்னதுக்கு தந்தீங்க? இவர் லெஸ் தென் 0 எப்படி வந்தான்னு சொல்லி சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. இவரை என்ன டிரெக்டா செஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்டெப் திரும்ப எழுதிக்காரு. டி வர்க்கம் வைங்க டிஎக்ஸ் கேட்ட சில பிள்ளை எழுதியிருப்பாங்க. மைனஸ் கொசக் வர்க்கம் தீட்டா பை 2 கீழ் இவரை சுருக்கி இருப்பாங்க 4a. சரிதான பிள்ளைகள்? சைன் வர்க்கம் தீட்டா பை. ஆக உண்மையிலேயே பாருங்க பிள்ளைகள், இதுலயும் வர்க்கம் இதுலயும் வர்க்கம். அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல என்னது உண்மையிலேயே லெஸ் தென் 0 என்று சொல்லி சொன்னா இதுல நீ பிளஸ போட்டாலும் சரிதான், மைனஸ போட்டாலும் சரிதான், கடைசியா வர்றது யாரும் இல்லையா வர்க்கம் இருக்காருங்க. அப்ப வர்க்கத்தால வர ஃபைனல் ஆன்சர் பிளஸ் தான். அப்ப ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. முன்னுக்கு மைனஸ் இருக்காரு ஆவினது லெஸ் தென் 0ன்னு சொல்லி டிரெக்டாவும் சொல்லலாம். இப்படி நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை ஒரு ஆள் டிக்னோமெட்ரி நல்லா தெரிஞ்ச புள்ள சுருக்க தெரியும்னு சொல்லி சொன்னா இதை எடுத்து இவரும் பிளஸ் ஆவி முன்னுக்கு மைனஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருக்கு. சரிதானா பிள்ளைகள்? சரி. ஆக இதுல உங்களுக்கு பூரண விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அப்ப அடுத்த கட்ட கேள்வி போவோம். அப்ப நம்ம 2023ஆம் ஆண்டு வந்து ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பார்ப்போம். வகையிட்ட பாக்குறதுக்கு முன்னுக்கூட பிள்ளைகள் தொகையிட்ட பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லி சொன்னாக்கா வகையிட்டுக்கு வருவோம். என்ன ஃபெஸ்ட்டுக்கு நம்ம தொகையிட்டுக்கு பிரச்சனையை முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லி சொன்னாக்கா வகையீட்டுக்கு வருவோம். வகையில ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு 2023ஆம் ஆண்டு வந்து டிஃப்ரெண்டான கேள்வி ஒன்று. சரி, அதை நல்லா தெளிவான முறையில் நம்ம பார்ப்போம். சரிதான பிள்ளைகள்? நோட் பண்ணாத நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் ஒன்று தாரன். செஞ்சுட்டு வந்த பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். செய்யாத பிள்ளைகள் கொஞ்சம் சும்மா கேள்வியை வாசிங்க. முதல்ல தொகையீட்டுக்குரிய கேள்வியை வாசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரயோசனமாக இருக்கும். சரிதான பிள்ளைகள்? ஆகவே இந்த விஷயம் நல்லா தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. டி வர்க்கம் வாங்கி டிஎக்ஸ் கேட் இது நம்ம கிராஃப் பெறும்போது நம்ம பிரச்சனை வரும். இந்த இடங்கள்லாம் எப்படி வருவாரு, எஃப் டபுள் டேஸ் எக்ஸுக்குரிய விபத்தி புள்ளி எப்படி காணுன்னு சொல்லி நமக்கு, அதாவது எஸ்ஐ கேள்வி செய்யும் போது நான் இதுக்குரிய பூரண விளக்கத்தை இது எப்படி வருவார் என்ன மாதிரி வருவான்னு சொல்லி விளக்கத்தை தெளிவாக சொல்லிக் கொள்றேன். இப்போதைக்கு இஷ்ட வினாக்கு கீழ்முக குவிவுன்னு சொல்லிச்சுன்னா லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிச்சுன்னா கீழ்முக குழிவு. இது அவ்வளோத்தையும் நோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா சம்டைம் இந்த வருஷம் கீழ்முக குழிவு சம்பந்தமா வரலாம். அப்படி ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். சரிதான பிள்ளைகள்? சார் அப்ப இதை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளை. நோட் பண்ணாக்கலாம் என்ன செய்ய முடியும் சொல்லிச்சுன்னா ஒரு இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை அடிச்சு வச்சு கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? சார் இப்ப எல்லாரும் பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா தொகையிட்டு கேள்விக்கு எல்லாரும் வாங்க பாபு. சரி, இப்ப எல்லாரும் தொகையிட்டு கேள்விக்கு வந்தீங்கன்னாக்கா முதலாவது கேள்வி சாதாரணமான பிள்ளைகள் பகுதி பின்னமாக்குற கேள்வி. ஆனா பகுதி பின்னமாக்குறது நம்ம ஒன்றுமே சொல்லல, டிரெக்டா செய்ய சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கேள்வியோட அமைப்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுல தரவு சொல்றாரு. முதலாவது கே ஆனது ஒரு ரியல் நம்பர். கே ஆனது ஒரு ரியல் நம்பர். அதாவது இவர் என்னத்துல இருக்கலாம், பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சார் அப்படி சொல்லிட்டு முதலாவது நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரா பிள்ளைகள். இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, மிக முக்கியமான விஷயம். சும்மா சொல்ல மாட்டார். இவன் ஏன் தந்திக்கான சொல்ற விஷயத்தை வழங்கப்படுத்தி விடுறேன் பாருங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம். முதலாவது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு, இன்டிகிரேஷன் 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் கே டிஎக்ஸ். சரி, இவரை தான் முதலாவது நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காரு, தொகையிட சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்ய சொல்லி உண்மையிலேயே கேக்கு நம்மளுக்கு பெருமானம் தெரியாதாண்ட பிள்ளைகள். உண்மையிலேயே கேக்கு பெருமானம் தெரிய இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாக்கா பகுதி பின்னமாக்கி ஆன்சர் எடுக்க போவீங்க. உண்மையிலேயே அது என்னதோ அப்படிதான் உண்மையா செய்யணும். சரி, அப்படி செய்யும் போதுடா பிள்ளைகள் நீங்க இங்க பார்க்கணும் தெளிவா ஒரு விஷயத்த. கேய பத்தி இதுல சொல்றாரு, கேயானது ரியல் நம்பர். ஆனா கேய பத்தி உண்மையில் நமக்கு ஒரு பெருமானமும் தெரியும். ஆனால் அவன் ரியல் என்று சொன்னதால ஒரு பெருமானம் நம்மளுக்கு தெரியும். சரிதான், நல்லா விளங்கி வச்சுக்கணும். கேய பத்தி சொல்லியிருக்கான், உண்மையிலேயே அவர் ஒரு ரியல் நம்பர், அது கற்பனை இல்லை. ஆனால் இதுல வச்சு ஒரு பெருமானத்தை நம்மள்ட்ட சொல்றாரு. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம்னா கேக்குரிய ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். ஒரே பெருமானத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டோம்னாக்கா கே சமன் சைபர்னு சொல்லி எடுக்கலாம். நல்லா பாருங்க,
ரியல் நம்பர்னு சொல்லி சொன்னாக்க அதுல உண்மையிலேயே எடுக்கக்கூடிய ஆன்சர் நம்ம ஒன்று எடுக்கலாம். இதுல நம்ம உண்மையிலே ரியல் நம்பர் மைனஸ் வரலாம், பிளஸ் வரலாம், பின் நம்பர்ல ஏதாச்சும் கொண்டு வரலாம். அதுல ரியல் நம்பர்னு சொன்னதால் நம்ம உண்மையிலேயே கேசமன் பூஜ்ஜியம் என்று சொல்ற விஷயத்த நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம். நிறைய பிள்ளைகள் அந்த வருஷத்துல பிள்ளை விட்டு இருக்காங்க இந்த விஷயத்த எடுக்கிறேன். அப்ப அவன் சாதாரணமா ஒரு சின்ன கேள்வியா தரக்கிலே நீங்க யோசிக்கணும். அவன் சும்மா தரமாட்டான் அந்த கேள்வி. ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சுதான் தாரான்னு சொல்லி யோசிக்கணும். வளமையா பகுதி பின்னமா பாக்குற கேள்வி இப்படியாவா உங்களுக்கு தெரியும். அதுக்குரிய லைனை தந்துட்டு தெரியாக்கணியத்தை கண்டுபிடிக்க வச்சுட்டு எவ்வளவு பெரிய கேள்வியா போகும்போது தெரியும். ஆவி அவன் ஒரு சின்ன கேள்வியா தரக்கிலே உங்களுக்கு யோசிக்க வந்தீங்க. அப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்காரு, இல்லாட்டி அவன் கேள்வி சொல்லியிருக்க மாட்டாரு சொல்ற விஷயத்த நீங்க யோசிக்கணும். சரி, ஆவி முதலாவது என்ன செய்வோம் நம்ம கே சமன் சைபர் என்கு சிதான பிள்ளை கே சமன் சைபர் எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா சிதான பிள்ளை வகை இது ஒரு மெதட். கே சமன் சைபர் நம்ம எடுத்தோம்னு சொல்லி என்ன ஆன்சர் வரப்போறாரு மேலே இன்டிகிரேஷன் ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம் என்று டிஎக்ஸ் ஓமல்லையோட பிள்ளைகள் ஒன்றிங்கில் எக்ஸ் கணம் என்று டிஎக்ஸ். ஆக இதுக்குரிய ஆன்சர் வருவார் சய ஒன்றின் கீழ் என்ன வருவாரு 2x வர்க்கம். அதாவது இவரை நீங்க தூக்குனீங்கன்னு சொல்லி சொன்னாக்க உண்மையில எப்படி வரப்போறாரு எக்ஸ்ர சய 3ஆம் அடுக்கு வருவாரு. அதாவது இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இதை விளங்கப்படுத்தணுமா இன்டிகிரேஷன் எக்ஸ்ர சய 3ஆம் அடுக்குன்னு டிஎக்ஸ் ஒன்றை கூட்டிங்கன்னா சய 2 போயிடுவார். சய 2ஆல பிரிச்சு கொண்டு இங்க மைனஸ் வந்துருவாரு. எக்ஸ் வர்க்கத்துக்கு மேல -2 இருப்பாரு, கீழே வந்து அப்படி பிளஸ் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாறிலி C1 ஒன்று கொடுக்கணும். இது போராடி பிள்ளை இதுக்கு உதாரணமாக 10 மார்க்ஸ் ஸ்கீம்ல கொடுத்திருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா இதுக்கு 5 மார்க்ஸ் இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருப்பாரு. இல்லாட்டி இதை போடல சொல்லிச்சுனாக்கா 5 மார்க்ஸை வெட்டி விட்டிருப்பாரு. சம்டைம் மார்க்ஸை கொடுக்காத கட்டமும் வரும். சரிதானே? அப்ப இப்படியெல்லாம் தரவு தந்தா நீங்க யோசிக்கணும்டா பிள்ளை, சும்மா போறையில கேள்வி. சரிதானே? சரி, ஆகவே இதை போட்டு நம்ம ஒரு பெருமானம் எடுத்துட்டோம். அப்ப இவரை நம்ம தெரிஞ்சதாலதான் நம்ம இவரை எடுத்து வச்சிருக்கோம். சரிதானே? ஆகவே இப்ப நம்ம அடுத்த கட்டமா போறான்னு இப்ப பகுதி இப்ப நம்ம செய்வோம் வளமையை செய்யற மாதிரி. ஆகவே நான் இதை அழிச்சுக்கொள்ளேன். ஆகவே இதுக்கும் மார்க்ஸ் இருக்கு அந்த பேப்பர்ல. சரிதானே? கவனமா வச்சுக்கொள்ளணும். நம்ம ரியல் நம்பர்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியான்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுல பூஜ்ஜியம்னு சொல்ற விஷயம் அதுக்குள்ள இருக்காரு, உள்ளடங்கி இருக்காரு. அப்ப இதுக்கு போற கேள்விகள் நான் வாசிக்கும் போது தெளிவாகவும் நல்லா வாசித்துக் கொள்ளணுமா கேள்விகளை. சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டுன்னா பகுதி பின்னமாக. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யும் இது எழுதுனதுக்கு பிறகு இவரை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம் இவரை பகுதி பின்னமாக்கி நீங்க என்ன செய்யலாம் செஞ்சுட்டு போய் ஆன்சரை கொடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிதானே? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து வழங்கப்படுத்திருக்கேன். நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? சரி, திரும்ப பார்ப்போம் இன்டிகிரேஷன். நம்ம இது என்ன சாதாரணமான ஒரு இது என்ன. அப்ப எப்படி வரப்போறோம் நம்ம எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் கே. அப்ப இது என்ன ஒரு எக்ஸ் வர்க்கம் வந்துட்டா ஏயின் கீழ் எக்ஸ் சக பியின் கீழ் எக்ஸ் வர்க்கம். சில கேஸ் இருக்கு இப்படியும் போடுறது நல்லா பார்த்துக்கொள்ளணும். சில கேஸ் இருக்கு இதுக்கு பதிலாக பிஎக்ஸ் பிளஸ் சின்னு போற கேஸும் இருக்கு, இதுக்கு பதிலாக பிஎக்ஸ் பிளஸ் சின்னு போற விஷயமும் இருக்கு. அப்ப அதெல்லாம் தெரியாட்டி விஷயத்தை நல்லா பார்த்துக்கொள்ளணும். இதுக்கு போற எக்ஸாம் டைம் திரும்ப இவர் மேக பரிமாண கோவம் என்ன பண்ணுவாரு சக சியின் கீழே வருவார் எக்ஸ் மைனஸ் கேன்னு சொல்லி வருவார். சரிதானே? அப்ப நம்ம என்ன செய்யும் இவர் இங்கால குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னு சொல்லி என்ன வரப்பாரு ஒன்று சமன் இவர் இங்க கொடுக்கும்போது என்ன வருவார் ஏ இன்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் கே சக பி இன்டு எக்ஸ் மைனஸ் கே சக சி இன்டு என்னடா வரப்போறாரு எக்ஸ் வர்க்கம் வரப்போறாரு. இதுல இருந்து யாரை நீங்க கண்டுபிடிக்கணும் இப்ப நீங்க உண்மையிலேயே ஏபிசியை கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி யாரா பிள்ளை எக்ஸுக்கு பல யாரை போட பூஜ்ஜியம் ஆவார். எக்ஸ் சமன் கே போட்ட முடியும் சொல்லி இவரும் பூஜ்ஜியம் இவரும் பூஜ்ஜியம். ஆகவே ஒன்று சமன் சி கே வர்க்கம். ஆகவே சி சமன் பிள்ளைகள் ஒன்றிங்கில் கே வர்க்கம் சாதாரணம். அதுக்கு பிறகு பார்த்த முடியும் சொல்லிச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட்டா இவரும் நீங்கிடுவார். ஆகவே எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்தை போட முடியும் சொல்லிச்சுன்னா ஒன்று சமன் இவரும் பூஜ்ஜியம் இவரும் இவர் பூஜ்ஜியம் இவரும் பூஜ்ஜியம். இதுல எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போட முடியாது மைனஸ் பிக்கு. ஆக வரப்புற பி சமன் பிள்ளைகள் சய ஒன்றிங்கில் கே. சேதான பிள்ளை சாதாரணமா சுருக்கி கொள்ளணும். திரும்ப நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா உண்மையிலேயே திரும்ப யார் தேவை நம்மளுக்கு உதாரணமாக ஏ தேவைன்னு. அப்ப ஏற குணகத்தை பார்த்தோம்னு சொல்லி எக்ஸ் வர்க்கம் இருக்காரு. ஆக எக்ஸ் வர்க்கத்தை குணத்தை சமன் செய்யுது. அப்ப இங்கால எக்ஸ் வர்க்கத்துல குணத்தை எடுத்தோம்னா பூஜ்ஜியம், இங்க எக்ஸ் வர்க்கத்தை எடுத்தோம்னா ஏ இருக்காரு, இங்க எக்ஸ் வர்க்கம் எடுத்தோம்னா சி இருக்காரு. ஆகவே சி சமன் பிள்ளைகள் ஏ சமன் மைனஸ் சி. ஆகவே என்னடா பிள்ளைகள் இதுல ஏ சமன் மைனஸ் ஒன்றிங்கில் கே வர்க்கம். இதுதான்டா பிள்ளைகள். ஆகவே இதை நீங்க தூக்கி இதுல போட்டு தொகையிற விஷயம் இது கஷ்டம் இல்லை. இது டான் இன்வெர்ஸும் இல்ல ஒன்றுமே இல்லை. இதுல எல்என் எக்ஸ் வர போறாரு அதை டிரெக்டா செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு நிக்கல. சரிதான பிள்ளைகள்? அதையும் செஞ்சு காட்டிடுவோம் சில பிள்ளைகளுக்கு விளங்குறேனே. சரி, அப்ப என்ன வர போறாரு இன்டிகிரேஷன் ஒன்றிங்கில் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் கே இன்டு டிஎக்ஸ் வர போறாரு சமன் இன்டிகிரேஷன் என்ன வர போறாரு ஏயோட பெருமதி தெரியுமாடா சய ஒன்றின் கீழ் கே வர்க்கம் இன்டு எக்ஸ் சக பிக்குரிய பெருமதி சயவுல இருக்காரு. ஆகவே சய ஒன்றின் கீழ் கே எக்ஸ் வர்க்கம் சீர பெருமதி எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம்னா என்ன வந்துக்காது ஒன்றிங்கில் கே வர்க்கம்
ஒன்றிங்கில் கே வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் கே இன்டு டிஎக்ஸ். அப்படித்தான பிள்ளைகள்? சரி, அப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா எல்என் எக்ஸ வகைட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஒன்றிங்கில் எக்ஸ வகைட்டோம்னு சொல்லிச்சுன்னா சய ஒன்றிங்கில் கே வர்க்கம் இன்டு எல்என் எக்ஸ். சரி, இப்ப உண்மையிலேயே நல்லா பார்த்துக்கொள்ளணும். ஏன் எல்என் எக்ஸுக்கு மட்டு போற விஷயம் முதல்ல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் பண்ணுவார். நம்ம இதுக்குள்ள உதாரணமாக ஒரு பெருமை உதாரணம் எக்ஸ பத்தி உங்களோட சொல்றாரு உண்மையிலே இந்த கேள்வியில. இதுக்கமா எக்ஸ் ஆனது கிரேட்டர் தன் 0ன்னு சொல்லப்பட்டிருந்தா உண்மையிலேயே இந்த எக்ஸுக்கு மட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்எனுக்குள்ள ஏன் மட்டு போறேன்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய நம்மளுக்கு கணியும் தெரியா. உண்மையிலேயே எல்எனுக்குள்ள மைனஸுக்குரிய தீர்வு இல்லை நம்மளுக்கு. எல்எனுக்குள்ள மைனஸ் வரக்கூடிய தீர்வுக்கு ஆன்சர் இல்லை. இதுக்குள்ள போடக்கூடிய ஆன்சர் என்னது பிளஸ் மட்டும் தான் போடணும். இதுல நம்மளுக்கு எக்ஸ பத்தி ஏதாச்சும் ஒரு தரவு தந்திருக்காரு, ஒன்றுமே தரையில. இதுக்கு என்ன செய்யணும்? மட்டு போடணும். அப்ப இந்த மட்டு போறதுக்கு ஒரு ரீசன் முதல்ல வழங்கி வச்சுக்கணும். ஏன் மட்டு போடுறோம்? எல்என் எடுத்தோன்னே ஏன் மட்டு போடுறோம்? எல்எனுக்குள்ள மைனஸ் வரதுக்கு ஆன்சர் இல்லை, அதான் ரீசன், வேற ஒன்றுமே இல்லை. திரும்ப நம்ம இங்க எடுத்தோம்னு சொல்லி வந்துருவாரு. இவரை மேல தூக்கணுங்கன்னா சய 2 அவை கீழே எடுக்கும் போது என்ன வருவார்? சக ஒன்றின் கீழ் கே எக்ஸ் வருவார். சரிதான பிள்ளைகள்? திரும்ப இங்க எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா ஒன்றிங்கில் கே வர்க்கம். இதை நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எல்என் மட்டு எக்ஸ் மைனஸ் கே. என்ன கேயும் தெரியா எக்ஸையும் பத்தியும் தெரியா. சக என்னது? இங்க உதாரணமா ஏற்கனவே சிஏ போட்டுட்டோமே, இங்க என்னது போடுங்க? உதாரணமா டிஏ போட்டுக்கொள்ளுங்க. டிஏ போட்டு இது ஒரு எதைச்சி மாறிலி மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதான பிள்ளைகள்? இவ்வளவுதான் குயிக்கன்னு செய்யலாம். பாருங்கடா பிள்ளைகள், முதலாவது கேக்கு இது 0 சமனா இருக்கிற விஷயம் வழங்கி இருக்கணும். அதே போல இவரை பதிப்பினமாக்குற விஷயம் எவ்வளவு குயிக்கா செய்யறோமோ அவ்வளவு குயிக்கான செய்யலாம். பேப்பரை குயிக்கன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை. இலகுவான பேப்பர் கொம்பைன் மேட்ஸ் சொல்றது நீங்க தான் கஷ்டமாகி கொண்டீங்க. சரி, பார்ப்போம். இப்ப 2வது கேள்வி சிறப்பான கேள்வி ஒண்ணு வந்ததுல பி பார்ட். சில பிள்ளைகள் அவதிப்பட்டு வளமையை செய்யற மாதிரி கொண்டுட்டு போய் அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கூட. அவ என்ன கேட்டிருக்கான்னு சொல்ற விஷயத்த முதல்ல விளங்குறேன். பகுதிகளாக தொகையிட்டா அதை பகுதிகளாக தொகையிட்டு கடைசி ஏதோ ஒன்று ஆன்சர் எடுக்கணும்னு சொல்ற ஒரு ஃபீலிங்ல தான் சில பிள்ளைகள் கஷ்டப்படுற. ஆனா அப்படிலாம் வந்து இப்ப கேட்கிறீங்க. சரிதானே? சரி, அப்ப அந்த கேள்வியை வாசிங்க பாப்போம். இல்ல வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவர் பகுதிகளாக தொகையிடன்னு நம்மகிட்ட சொல்றாரு, அல்லது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டு அவ நம்மளுக்கு பகுதிகளாக தான் தொகையிறது இருக்கு நம்மளுக்கு. அப்ப அவர் சொல்றாரு 1ல இருந்து ஈடுதப்போ 5/2க்கு எக்ஸ் இன்டு சைன் எல்என்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இங்க பாருங்க, இங்க எல்என்எக்ஸ் ஏன் இங்க ஒன்றுமே அவன் மட்டை போடல. எக்ஸ் ஆனது என்ன உண்மையிலேயே ஒரு ரியல் நம்பர். அதே மாதிரி என்னது ஜட் பிளஸ் சொல்ற மாதிரி அவரை கட்டம். சரிதானே? சட்டும் இல்லை, ரியல் நம்பரை பிளஸ் குறியா எடுத்தோம். சரி, இப்படி சொல்லிட்டு பகுதிகளா தொழிலை பயன்படுத்தி ஏதோ ஒரு ஆன்சர் நம்மகிட்ட கேட்கிறாரு. சரிதான பிள்ளை? சும்மா செய்யுங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சும்மா ட்ரை ஒன்று பண்ணுங்க பாப்போம். சரி, சும்மா ட்ரை ஒன்று பண்ணுங்க பாப்போம் பிள்ளை. சரி, பார்த்தோம்னாடா பிள்ளைகள் நல்லா பாருங்க. அந்த கேள்வி நீங்க செய்யும் போது எடுத்த ஒன்னா பிள்ளைகள் பகுதிகளாக தொகையிடுன்னு சொல்லிச்சோன்னா இவர் அப்படியே பகுதிகளாக தொகையிட்டு போறேன். அவன் கேட்டிருக்கான் எனது ஆன்சர் பாருங்க. இன்டிகிரேஷன் 1ல இருந்து e⁵ மட்டும். அவன் கேட்டிருக்க கேள்வியே திரும்ப வந்துட்டாரு பாருங்க, அதுக்குள்ள இருக்காரு. நல்லா பாருங்கடா பிள்ளைகள், அவன் கேட்டிருக்க கேள்வி நல்லா வாசிக்கணும் முதல்ல. சரிதானே? அவன் கேட்டிருக்கான்னு பாருங்க. உங்களோட கேள்வி முதல்ல கேள்வியை தெளிவா வாசிக்கணும். 1ல இருந்து e⁵ மட்டும் 5/2. இதை நீங்க சுருக்குனீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2x இன்டு சைன் எல்என்எக்ஸ் சக 2 cos எல்என்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் சமன் e⁵. அப்ப நீங்க கேள்வியை வாசிக்கையில விளங்கணும். முதலாவது நம்மளுக்கு தந்திரிக்க கேள்வி இவரை என்ன செஞ்சுட்டாரு? திரும்ப இங்க வந்துட்டாரு. இங்க பாரு, இங்க வந்து நிக்காரு. ஓமா இல்லையா? 3க்கு 2 மட்டும்தான் இருக்காரு. அதை விடுங்கன்னு இதே கேள்வி திரும்ப இங்க வந்துட்டாரு. ஒரு மாற்றம் இல்லை, ஒரே இது இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையிலேயே
பகுதிகளாக தொகையிடாம சொன்னதுக்கு பிறகு அப்ப நான் ஒரு லைனை வச்சுட்டு ஒரே ஒரு தரக்கம் இவரை பகுதிகளாக தொகையிட்டதுக்கு பிற்பாடு அதை அப்படியோ வச்சுட்டு இருந்து இதை என்ன மாதிரி உருவாக்கலாம் என்று சொல்ற விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். எடுத்தெடுப்புல இவர் எடுத்து கொண்டு போய் புல்லா முட்டிச்சு இவர் கையெண்டு போற பிள்ளைகள் போட்டு அப்படி செய்யற பிள்ளைகளாம் இருக்கு உண்மையிலேயே. ஏன்னு சொல்லிச்சுன்னா சிறந்த வழிகாட்டணும் இல்லை உண்மையிலேயே. பேப்பர் செஞ்சதுல அனுபவம் இல்லை ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள் இப்ப டிரெக்டா செய்யறதுக்கு பார்க்காது. சரி, அப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஒரு எழுத்துற ஓர்டர் தெரியுமா? உண்மையிலேயே நம்மளுக்கு தெரியும் இது என்னதுக்கு பயன்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். இதுல யாரு ஃபர்ஸ்ட் லெட்டர் யாரு யூவா வருவாரு, செகண்ட் லெட்டர் வியா வருவாரு. சரி, இந்த எழுத்து ஓடன்னு சொல்றது உண்மையிலேயே 100% இல்லாததுக்கும் பொருந்தும் சொல்ற இல்லை. உதாரணமாக ஒரு 90% தான் இதுவரை என்ன செய்ய இந்த எழுத்து பொருந்துவார். ஒரு சில கட்டங்கள்ல யூவா வார்த்தையும் வியா வார்த்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சரியாக செலக்ட் பண்ண முடியாது. சரி, இப்ப உண்மையிலேயே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல யாரு எக்ஸ் சொல்றது அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன். அப்ப இதுல குறிச்சிக்கொள்ளும் நம்ம இவர் யூ சரிதான் இல்ல யூ ஒன்று இல்லை இவர் எக்ஸ் தான் இருக்காரு. ட்ரிக்னோமேட்டிக் ஃபங்க்ஷன் தான் இருக்காரு. இவர் தான் ட்ரிக்னோமேட்டிக் சைன் வருது. அப்ப உண்மையிலேயே வரணும் யார் உண்மையிலேயே இவர் யூவாகவும் இவர் வியாகவும் தான் நம்மளுக்கு உண்மையாக வரணும். நல்லா பாருங்களா பிள்ளைகள், உண்மையில யாரா வரணும் இவர் யூவாகும் இவர் வியாகவும் தான் வரணும். உண்மையில இங்க விக்கு என்ன நடக்குது யூக்கு என்ன நடக்குது உண்மையிலேயே யூக்குரியால் உண்மையிலே யாரும் வகைட்டுக்குரியால். இப்ப நான் இதுக்கு சொல்லி தரையில சும்மா வளமையா வர இதை எடுத்துக்கொள்ளும். யூக்குரியால் யார் உண்மையிலேயே வகையீடு, விக்குரியால் யார் உண்மையிலேயே தொகையீடு. சரிதானா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு பார்க்கணும் யூவையும் வியையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே நல்லா பார்க்கணும். நல்லா பாருங்க இந்த கேள்வியில யூ என்று சொல்ற கணியம் வகையிடக்கூடிய கணியமாக வி என்ற கணியம் தொகையிடக்கூடிய கணியம். அதாவது நல்லா முதலாவது பார்க்கணும் நம்ம இந்த வியை எடுக்கும் போது வியை நம்ம டிரெக்டா தொகையிட முடியுமா அந்த விஷயத்த முதலாவது பார்க்கணும். ஓமா இல்லையா? அப்ப நம்மளுக்கு பாருங்கடா பிள்ளைகள், உதாரணம் இன்டிகிரேஷன் சைன் எல்என்எக்ஸ் என்று சொல்றது டிஎக்ஸ் இருக்காது. சரிதானே? இவரை உண்மையிலேயே உங்களுக்கு தொகையிட முடியுமா? ஒரு காலத்திலும் டிரெக்டா தொகையிட முடியும். இவரையும் செய்யறதுன்னு சொல்லிச்சுன்னா திரும்ப இவருக்கு முன்னுக்கு ஒன்றிருக்காரு ஆவை திரும்பியும் பகுதிகளாக தொகையிற விஷயத்துக்கு வரக்கூடாது. இப்ப ஒரு கேள்வியில இவரை பகுதிகளாக தொகையிட திரும்பியும் பகுதிகளாக வந்துட்டு இருக்கக்கூடாது. விளங்குதானே? ஆகவே இவரை செய்யறதுக்குரிய ஆன்சர் தெரியுமா? இது நம்மளுக்கு உண்மையிலேயே இவர் நம்மளுக்கு தெரியும். ஆனா இவர் என்ன செய்யலாம் நம்மளுக்கு உண்மையிலேயே வகையிட முடியும். சைன் என்ன செய்யலாம் உண்மையிலேயே வகையிட முடியும். ஆகவே இந்த கேள்வியில பார்த்தோம்னு சொல்லிச்சு என்ன மாறப்படாது உண்மையிலேயே இந்த 100% ஜில்லாக போறது இவர் இப்ப என்ன செய்யப்படாது யூவாகவும் நம்மளுக்கு எக்ஸ் என்ன செய்யலாம் நம்ம இலகுவாக தொகையிட முடியும். நம்மளால முடியும். எக்ஸ் தொகையிட்ட நம்ம எக்ஸ் வர்க்கத்தின் 2 இவர் இப்ப என்னத்துக்கு மாறப்படுறாரு வி ஆகவும் அவர் மாற்று நிலை என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா மாற்றிக் கொள்றாரு. வேற ஒன்றுமே இல்லை. விஷயம் விளங்காடு நோட் பண்ணி கொள்ளணும். இதுல பெரிய விஷயங்கள் இருக்கு இதுல. சரிதானே? எப்படி இந்த மாதிரி கேள்வி அமையும் தெரியா கவனமா பார்த்து கொள்ளணும். சரிதானே? சரி, அப்ப நம்ம இதுல யாரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் யூ விஏ சரியான முறையில செலக்ட் பண்ணி எடுத்ததால இப்ப நம்மளுக்கு தெரியும் இவர் தான் வியா இருக்க போறாரு, இவர் யாரா இருக்க போறாரு யூவாக இருக்க போறாரு. அப்ப முதலாவது என்ன செய்ய போறோம் அப்ப யூவை வச்சுட்டு இருந்து யார தொகையிடணும் விஏ தொகையிடணும். சரிதானே? அப்ப என்ன வரப்படாது சைன் எல்என்எக்ஸ் இன்டு எக்ஸ தொகையிட்ட என்னடா பிள்ளைங்க எக்ஸ் வர்க்கத்திங்கள் 2 வீச்சு என்னடா பிள்ளைகள் 1ல இருந்து எடுத்த போக 5/2 திரும்ப போட போறோம் மைனஸ போட்டுக்கொள்றேன். இன்டிகிரேஷன் 1ல இருந்து ஈடுத போக 5/2. அப்ப நம்மளுக்கு தெரியும் சைன் எல்என்எக்ஸ் அதாவது இவரை தொகை இங்க வந்துடுவாரு எக்ஸ் வர்க்கத்திங்கள் 2 தர. சரிதானே? சைன் எல்என்எக்ஸ் முதலாவது உதாரணமா இவரை நீங்க எஃப்எக்ஸ் மாதிரி யோசிக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரியுண்டா பிள்ளைகள் சைன் எஃப்எக்ஸ் வகையிட்ட முதலாவது என்னது கோஸ் எஃப்எக்ஸ் திரும்ப என்ன செய்யணும் எஃப்எக்ஸ் வகையிட்டாக எஃப் டேஸ் எக்ஸ் மாதிரி நீங்க யோசிக்கணும். இதுக்குள்ள வரது எஃப்எக்ஸ் மாதிரி யோசிச்சீங்கன்னா முதலாவது சைனை வகையிட்டா கோஸ் எஃப்எக்ஸ் திரும்ப இவரை வகையிட்டா எஃப் டேஸ் எக்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இதுல யார் இருக்காரு உண்மையிலே இதுல எல்என்எக்ஸ் எஃப்எக்ஸ் இருக்காரு. முதலாவது என்ன செய்யும் சைன் எல்என்எக்ஸ் வகையிட்ட பிள்ளை கோஸ் எல்என்எக்ஸ் திரும்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எஃப்எக்ஸ் வகையிடும். எஃப்எக்ஸ் யாரு எல்என்எக்ஸ் வகையிட்ட பிள்ளை ஒன்றிங் இன்டு டிஎக்ஸ். சரி, இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறா ஒண்ணுமே வெட்டி குத்தக்கூடாது யோசிக்கணும். இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா சரிதானே இந்த எக்ஸையும் இவரையும் வெட்டி கொள்ளுங்க. அப்ப நம்மள கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை பாருங்க நல்லா பாருங்க. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு நம்மள்ட்ட 2x இன்டு சைன் எல்என்எக்ஸும் வரணும் அதே மாதிரி எக்ஸ் இன்டு கொஸ் எல்என்எக்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்டிகிரேஷன்ல வரணும். அப்ப நம்ம இந்த அறிக்கை வீச்சும் சமனா இருக்கிறதால என்ன செய்யலாம்டா பிள்ளைகள் நல்லா பாருங்க இவரை இங்க பக்கம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா வேலை முடியும். உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கணும். முதல்ல பாருங்க இவர் இந்த கணியம் எக்ஸ் கொஸ் எல்என்எக்ஸ் சொல்ற அந்த இடமும்
இதுவும் என்ன செய்யறாரு நம்மளுக்கு கேள்வியில் இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம் இது போறோம் இவரை தொகைட்டு திரும்ப போறேன். ஆக இவர் இஞ்சால பக்கம் கொண்டுட்டு வருவோம். இப்ப வர கேள்வி பிள்ளைகள் இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உங்களை என்ன செய்வான் கஷ்டப்படுத்த பார்ப்பான். சரிதானே? ஆகவே நம்ம என்ன செய்யும் முதலாவது ஈக்குவேஷனை முதலாவது 2ஆல பெருகி கொண்டு நம்ம சொல்லிச்சோம் என்ன வரப்போறாரு முதலாவது. சரிதானே? 2ஆல பெருக்கு நம்ம இஞ்சால வரப்போறாரு 2 into 1 e⁵/2 x into sin ln x into dx. இவர் இஞ்சால பக்கம் தூக்கிட்டு வாத முழுசா 2ஆல பெருக்கு இவர் 2 இவர் 2ஆல பெருக்கு இவர் இல்லாம போயிடுவார். ஆகவே இவர் இஞ்சால வரும்போது சகாயம் வந்துடுவார். 1 e⁵/2 என்ன வரப்போறாரு x into cos ln x into dx சமன். இப்ப என்ன செஞ்சுட்டேன் இவர் இப்ப என்ன செய்யலாம் பொதுவாக விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வீச்சை நம்ம பிரதிட போறோம். அப்ப நம்மளுக்கு தெரியும் பிள்ளைகள் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ln ஈர பெறுமதி என்ன உங்களுக்கு தெரியணும் 1 தெரியணும். முதலாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஆகவே உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி சொன்னாக்க இந்த கேள்வி செய்யலாம். ஆகவே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சைன் இப்ப நம்ம போட போறோம் என்னதுல வெளியே எழுதி காட்டுறேன் சைன் ln e⁵/2 தான் தூக்கி போட போறோம். ஓமா இல்லையா? அப்ப நம்மளுக்கு தெரியும் இதுக்கு மேல என்ன குணகம் வந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு உண்மையிலேயே இப்ப என்ன வருவாரு எக்ஸ் வந்திருந்தா அப்படி வந்திருப்பாரு உண்மையிலேயே எக்ஸ் இன்டு ln ஈர வந்திருப்பாரு. இது ஆன்சர் அப்படி இதுல வர அடுக்கு தான் என்ன செய்வார் ஆன்சரா வந்திருப்பாரு. ஏன்னா ln ஈர பெறுமதி 1. ஆகவே நம்ம இதுல மனசால எடுத்து சொல்லி இவர பெறுமதி 1 ஆகவே sin π/2 தான். இதுக்குள்ள இதை கொண்டு பிரதியும் போது என்னது sin π/2 அவர் பெறுமதி என்னது 1. சரி திரும்ப இந்த எக்ஸ் வர்க்கத்தை கொண்டு பிரதிடுவோம். அப்ப பார்ப்போம் இதுலயும் சில பிள்ளைகள் பிளவுற தருணங்கள் e⁵/5/2 முழுவதின் வர்க்கம்னு தானே இருக்கு. சில பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு சொல்லிச்சோன்னா இப்படியான விஷயங்கள் பாக்குற பிள்ளைகளும் இது சமநல உண்மையிலே π வர்க்கத்தீங்க 4 போற பிள்ளைகளும் இருக்கு. நல்லா உங்களை நான் தவறுன்னு சொல்ல வரையில சில இடங்கள்ல தவறுதலா பிள்ளை சந்தர்ப்பங்கள் இதுதான். இது போடுற பிள்ளைகள் சில டைம்ல எப்படி போற π வர்க்கத்தீங்க 4 சொல்ற பிள்ளைகளும் இந்த 2 என்ன செய்யற உண்மையிலே இவரோட பெருக்கப்படுவாரு. இவர் வர்க்கப்படுத்த மாட்டாரு. இது சமநடா பிள்ளைகள் e⁵π. அப்ப ஆன்சர் என்னது e⁵π. வழி தானே? திரும்ப பார்ப்போம். இந்த 1 போடும்போது ln 1 பெறுமதி என்னது அது தெரியும் போலாது. ln 1 பெறுமதி என்னடா பிள்ளைகள் 0. ஆகவே இந்த 1 கொண்டு பிரதிடும் போது மைனஸ் என்னதா 0. ஆகவே இதுக்குரிய ஆன்சரை பாருங்க எப்படி உருவாகிட்டாரு நம்மளுக்கு விளங்கி இருக்கும் உங்களுக்கான. சரி தேவையில்லா விஷயம் இருந்தா தேவையான விஷயம் இருந்தா நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே? சரி இதுல பார்த்தோம்னு சொல்லிச்சு நம்ம அது 2 பேருக்கும் இடையிலான வீச்சு என்னது உண்மையிலேயே சமனா இருக்காரு. ஆகவே நம்ம என்ன செய்யலாம் உண்மையிலேயே 2 வரையும் பொதுவா எடுக்கலாம். 1 e⁵5/2 இவருக்கும் எக்ஸ் பொதுவா இருக்கிற எக்ஸ் அவர் நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சு இந்த 2 இதோட பெருக்கப்படும் போது 2 sin ln x சரிதாண்டா பிள்ளைகள் பிளஸ் cos ln x into dx சமன் e⁵5. இப்படிதான் பிள்ளைகள் ஒன்றுமே சில இதுக்குள்ள பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில பிள்ளைகள் இதை போடும்போது இந்த பிரச்சனை வந்திருக்கும். ln ஈர பெறுமதி 1 தெரியாத பிள்ளைகள் இருந்திருக்கும். என்னென்ன விஷயம் தேவையான விஷயமா அவத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகளை இப்ப அடுத்த கல்விக்கு நம்ம போக போறோம். சரிதானே? கூக்கிய நோட் பண்ணி கொள்ளுங்க விஷயத்தை. சரி அப்ப என்னடா செய்யணும் பிள்ளைகள்? அப்ப ஒரு கேள்வியை பார்க்கும்போது டென்ஷன் ஆக தேவையில்லை. டெஸ்ட்டுக்கு தந்திரிக்க கேள்விக்கும் திரும்ப அவன் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு அவதைத்தான் நம்ம என்ன செய்யணும் ஆராயணும். இந்த கேள்வி இதுக்குள்ள இருக்காரு ஆன்சருக்குள்ள அப்ப வச்சுக்கிட்டு உடனே இவருக்கு பதிலாக சில பிள்ளைகள் உண்மை செஞ்சிருக்கீங்க இவரை திரும்பியும் பகுதிகளாக தொகைட்டு அந்த ஆன்சரை பார்க்காத பிள்ளைகள் உண்மையிலேயே இவர் என்ன செஞ்சீங்க திரும்ப திரும்ப பகுதிகளாக தொகைட்டு வந்துருக்கீங்க. பிள்ளையான விஷயம் வேண்டா பிள்ளைகள். சரி ஓகே இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதாண்டா பிள்ளைகள்? அப்ப இதுல ஒரு வகைடு ஒன்று வந்திருக்காரு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். சரி அப்ப நம்ம கேள்வி நம்ம எழுதிக்கிறோம் d/dx நம்மளுக்கு தாரார். d/dx தாரார். நாங்க எழுதுற மாதிரி நீங்களே மனசு எழுதி கொள்ளுங்க. ஆன்சர் வாடி செக் பண்ணுவோம். சரிதாண்டா? k into வர்க்கமூலம் x சய 1 e⁵ k into வர்க்கமூலம் x சமன் ஏதோ ஒன்று காட்ட சொல்லிக்காது. சரிதான பிள்ளைகள்? அப்ப நம்ம சமன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டிரெக்டான இவரை வகையிடுவோம். அப்ப நம்ம இவரை வகையிட்டோம்னா முதல்ல அது என்ன பிள்ளைகள் வரப்ப LHS எடுத்து வகையிடுவோம். இது யாரு ஃபார்ம் பண்ணிருக்காரு fx gx ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது பகுதிகளாக வகையிற ஃபார்மட்டுக்கு இருக்காரு. ஃபார்மா இல்லையா?
பகுதிகளாக வகையிற ஃபார்மேட். அப்ப நம்மளுக்கு தெரியும் பகுதிகளாக வகையிற ஃபார்மேட். முதலாவது இவரை வச்சுட்டு இருப்போம். கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் ஆய ஒன்று தர இவர் நம்மளுக்கு தெரியும் எடுத்த பவர் எஃப்எக்ஸ் இருந்தா தெரியும். முதலாவது அவர் அப்படியே வருவார், எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்த பவர் கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் சரிதானே. திரும்ப என்ன செய்யணும் தெரியுமா, இவரை வகையிடணும். அப்ப என்ன முன்னுக்கு மாறிலி கே இருப்பாரு, வர்க்கமூலம் எக்ஸ வகையிட்ட தெரியும். ஒன்றிங்கில் 2 வர்க்கமூலம் எக்ஸ் தெரியும். வர்க்கமூலம் எக்ஸ வகையிட்ட தெரியுமா, ஒன்றிங்கில் 2 வர்க்கமூலம் எக்ஸ் டிரெக்ட் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கு. சரி, அப்ப இவரை விலை முடிஞ்சு. அப்ப திரும்ப யாரை வச்சிருக்கணும், சாக எடுத்த பவர் கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ வச்சுட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னோம்டா இதுல பார்ப்போம் சரிதானே. பிரேக்கெட் போடுறேன். இவரை நம்ம வகையிட்டோம்னா தெரியும் கே இன் கீழ் 2 வர்க்கமூலம் எக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓமா இல்லையா. கே இங்கில் வர்க்கமூலம் எக்ஸ் மைனஸ் என்னடா பிள்ளைகள், பூஜ்ஜியம். என்ன செஞ்சா ஒன்றை வகையிட்டா பூஜ்ஜியம். சரி, அப்ப நம்ம குணகங்கள் எடுக்கும்போது பாருங்களா பிள்ளைகள், இந்த இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து இந்த மைனஸோட பெருக்கும் போது இவர் வந்துடுவார். ஆகவே இவரும் என்ன செஞ்சிருவார், உண்மையிலேயே வெட்டுப்பட்டுவார். திரும்ப சில பேர் என்ன செஞ்சிருக்கிற இதை பிரேக்கரை நீக்கி அதுக்கு ஒரு நிமிஷத்தை எக்ஸ்ட்ராவை கொடுத்து தண்ட டைம் என்ன செய்யற அளக்களிக்கிற பிள்ளைகள் இருக்கு. விளங்கணும் இதுல மைனஸ் இருக்காரு, இவரோட பெருக்கும்போது இவர் தான் உருவாக போறார் இந்த கணியம். ஆகவே இதுல மைனஸ் இவர்ல பிளஸ் வெட்டுப்பட்டுவார். வரப்போறார் ஆன்சர் கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் தர சரிதானே. ஈட்டு போ கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் தர கே இன்கில் 2 வர்க்கமூலம் எக்ஸ்ன்னு வருவார். ஆகவே இதுல பாருங்க இந்த வர்க்கமூலம் எக்ஸ் இவரும் வெட்டுப்பட்டுவார். ஆகவே என்ன வரப்போற கே வர்க்கத்திங்கில் 2 ஈடுத போவ கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ்ன்னு சொல்லி வராது சரிதான பிள்ளைகள். அது நம்மள்ட்ட கேள்வியாக கேட்கப்பட்டு இதுல ஆன்சர் என்ன இப்ப நம்மளுக்கு தெரியும். கே வர்க்கத்திங்கள் 2 ஈடுத போவ கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் என்ற விஷயம் தெரியும். சரி, சில பிள்ளைகளுக்கு இந்த விஷயமும் தெரியும் உண்மையிலே. அதாவது எப்பயாச்சும் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியில பிள்ளை பாஸ் பேப்பர் கேள்வியில வகையீடு தந்துட்டான்னு சொல்லி சொன்னாக்கா இவரை வச்சுதான் கீழே கேள்விலாம் வரும். அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த வகையீட்டை வச்சுதானே செய்யணும். கீழே வார கேள்வி எல்லாம் என்ன செய்யப்படும், முழுமையாக செய்யப்படும் சரிதானே. ஆகவே என்ன மாதிரி செய்யற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி செய்யறேன் தெரியும். அப்ப இவருக்கு நம்ம இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காரு இப்ப பாருங்க. நம்மளுக்கு ஐகேன்னு சொல்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு 1 to 4 வரைக்கும் ஈட்டு போய் கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ கேட்கிறாரு. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னாக்கா அவர் எதை கேட்கிறாரு, இவரை இன்டிகிரேஷன் எடுக்க சொல்றாரு. ஆனா அவரை வீச்சன் என்ன சொல்றாரு 1 to 4 வரைக்கும் போறாரு. அப்ப நான் முதலாவது என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னாங்க, எப்பயாச்சும் வகையீடு இருந்தா நீங்க செய்ய வேண்டிய இப்படித்தான் செய்யணும். இல்ல கேள்வி சிதான அப்படியே நல்லா மார்க் பண்ணி கொள்ளணும். அப்ப இவள வார இவரை இங்க பாருங்க, இதுல டியை வச்சு போடுறேன். டி இன்டு கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் ஆய 1 விளக்கத்தை தாரம் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். இன்டு அதாவது என்ன செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே இந்த டிஎக்ஸ கொண்டு வந்து இங்கே வச்சு என்ன சொல்லி சொன்னா இவரை வகையிடணும்னு சொல்லி தொகையிடணும்னு சொல்லிச்சுன்னா டிஎக்ஸ் கட்டாயம் வரணும் சரிதானே. சரி, இதுக்கு போற என்ன செய்ய போறேன், ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்ய போறேன். 2 பக்கம் என்ன செய்ய போறேன், வீச் ஒன்று எடுக்க போறேன். வீச் அதாவது இன்டிகிரேஷன் எடுக்கிறேன், 2 பக்கம் இன்டிகிரேஷன். சரி, அப்ப இன்டிகிரேஷன் எடுத்ததுக்கு பிற்பாடு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், அவன் தந்திக்கான என்னது 1 to 4 1 to 4 2 வரையும் போட்டுக்கொண்டீங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரி, இப்ப பாப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது இன்டிகிரேஷன் டி இன்டு எஃப்எக்ஸ் இப்படி வராது. அதாவது இன்டிகிரேஷன் ஒரு முன்னுக்கு ஒரு 1 ஒரு மாறிலி வராது. டி இன்டு எஃப்எக்ஸ் சொல்லிட்டு இதுல ஆன்சர் என்ன பிள்ளைகள், எஃப்எக்ஸ் பிளஸ் சி தான் ஆன்சர். இதுக்கு நல்லா பாத்துக்கணும். இதுல 1 வந்திருந்தா என்னடா பிள்ளைகள், இதுல வார எஃப்எக்ஸ் தான் உண்மையிலேயே ஆன்சர் ஆகும். ஒரு மாறிலி வருவாரு. அதே மாதிரி வரையறுத்த சார்பு தந்திருந்தா அதுல என்ன வந்துருவாரு, சி வர மாட்டேன். இதுக்குரிய ஆன்சர் என்ன உண்மையிலேயே சொல்லுங்க பாபு. இதுக்குரிய ஆன்சர் இவரை நம்ம எழுவாய் மாத்திரம் சொல்லிட்டோம்னா இவர் யார் உண்மையில் யாரு, ஒரு மாறிலி. அப்ப இவர் என்ன செய்யலாம், குறுக்கு பிறகு செய்யலாம். அப்ப நம்மளுக்கு தேவை 1 to 4 வரைக்கும் சரிதான பிள்ளைகள். ஈடுத போக கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் டிஎக்ஸ் வர போறாரு சரிதானே. அப்ப இங்கல பக்கம் வர்க்கும்போது பாருங்க 2 இன் கீழ் கே வர்க்கம் பெருக்கப்பட போறாரு. அவர் ஒரு மாறிலி தானே, அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். ஆகவே இதுல பார்த்த மாதிரி சொல்லிச்சுன்னா உண்மையிலே யார் எஃப்எக்ஸ் சொல்றது இவர் தான். அப்ப அவர் தான் என்ன செய்ய போறார், உண்மையிலேயே ஆன்சராக வர போறாரு. ஆகவே கே வர்க்கமூலம் எக்ஸ் சய 1 சரிதான பிள்ளைகள் இன்டு ஈடுத போக கே இன்டு வர்க்கமூலம் எக்ஸ் இதுதான் ஆன்சரா வரப்போறாரு. வீச்சு என்னடா 1 to 4 வரைக்கும் சரிதானே. இதைத்தானே சொல்லிக்காரு நம்மள்ட்ட உதாரணமாக.
ஐக்கியன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுக்கு எப்படின்னா அந்த விடைக்கு எப்படி வந்தன்னு சொல்ற விஷயத்த நீங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா எந்த கேள்வி வந்தாலும் இலகுவான முறையில் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பயப்படாம பதட்டம் இல்லாம அழகான முறையில் கேள்வி செய்யலாம். ஆக இப்ப என்னடா பிள்ளைகள் வீச்சை போட்டோம்னு சொல்லிச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஆக நம்ம எடுத்தோம்னு சொல்லி என்ன வரப்போறாரு, ட்ரெண்டிங்கில் கே வர்க்கம் ஒரு மாறிலியை வச்சு நம்ம சொல்லி சொன்னா இதுல முதல்ல 4 பிரதிடுவோம். இப்ப 4 போடும்போது என்ன பிள்ளைகள் 2K சயவம் 2K சயவொன்று எடுத்த போவ இதுக்கு போல 4 போட்டோம்னு சொல்லிச்சுன்னா 2K. திரும்ப 1 போடும்போது பாத்தீங்களா பிள்ளைகள் இதுல என்ன வரும் மைனஸ் 1 போடும்போது பாத்தீங்கன்னா கே சயவம் இதுல பார்க்கும்போது 1 போடும்போது எடுத்த போவ கே. சரிதானே, அதையும் காட்ட சொல்லிக்காரன்னு நீ இதைத்தான் பிள்ளை காட்ட சொல்லிக்காங்கன்னு. சரி, அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப இதைத்தான் என்ன செய்ய சொல்லிக்காங்க நம்மகிட்ட பாருங்கடா பிள்ளைகள் என காட்டுன்னு சொல்லிக்கிறேன். இவதான் யாரு பிள்ளைகள் இப்போ நம்மளுக்கு ஐக்கியா. பாருங்க அப்ப என்ன நடந்தீங்கன்னு சொல்ற விஷயத்த மட்டும் பாருங்க, தெளிவாக பாருங்க என்ன நடந்தீங்க. வகைன்னு சொல்ல ஒரு கேள்வி தந்தாக்கா இந்த ஃபார்மேட் எங்கேயால டிஎக்ஸ் எங்கேயால கொண்டுட்டு வர தேவையான என்ன கேள்வி கேட்டிருக்காரோ அவர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எழுவாய் மாத்தினம்னு சொல்லிச்சுன்னாக்கா நம்மளுக்குரிய வேலை முடிஞ்சு. சரிதான பிள்ளைகள்? சரி, வேற ஒன்றுமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் மட்டும் இல்லை. சரி, திரும்ப கேள்வி கேட்கிறாரா பிள்ளைகள், கேபிட்டல் எஸ் ஆனது வைசமன் ஈடுத்த போக வர்க்கமூலம் எக்ஸ் கமா எக்ஸ்ல இருந்து அதை வீச்சு சொல்றாரு 1ல இருந்து 4 வரைக்கும் வைசமன் சைபர் ஆகிய வலைகள்னா உள்ளடக்கப்படும் பிரதேசமான கொள்வோம். அப்ப அதுல பரப்பளவையும் கனவளையும் கேட்கிறாரு. சிம்பிளா ஒரு விஷயத்த கேட்கிறாரு. சரி, இவரை நான் அழிச்சுக்கொள்றேன், இந்த ஸ்டெப்பை மட்டும் வச்சுக்கொள்றேன். சரி, இப்போ முதலாவது பரப்பளவை கேட்கிறாரு. அப்புறம் பரப்பளவுக்குரிய ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். பரப்பளவு சமன் ஏ சமன் எக்ஸுக்குரிய வீச்சு இதுல போறாரு பாருங்க. அப்ப 1ல இருந்து 4 வரைக்கும் வீச்சு போறாரு. 1ல இருந்து 4 வரைக்கும் வீச்சு போறாரு. யாருக்குரிய பரப்பளவு கேட்கிறாரு, எடுத்த போக கே எக்ஸ், எடுத்த போக எக்ஸுக்குரியது கேட்கிறாரு இன்டு டிஎக்ஸ். சரி, இப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும், சும்மா இவனை தூக்கி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு ரீசன் இவரை உங்களுக்கு சும்மா உங்கள்கிட்ட கேட்கல, இவரை வச்சுதான் இவருக்கு ஆன்சர் போறீங்க. அப்ப நம்ம இவருக்கு நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு இவர் யாரால வந்தார், இன்டிகிரேஷன் 1ல இருந்து 4 வரைக்கும் எடுத்த போக கே வர்க்கமூலம் எக்ஸால வந்தவர் தான் யார், இந்த ஆன்சர். இதை நம்ம ஐக்கியன்னு சொல்லுவோம். ஆகவே இந்த இடத்துல உண்மையிலே கேக்குரிய பெருமானம் யார மாறிக்காரு, உண்மையிலே 1 மாறிட்டாரு பாருங்க. ஆக இதுக்குரிய ஆன்சர் என்னது, I1. பாருங்க இதுக்கு பதிலா என்ன இருக்காரு, 1 இருக்காரு. ஆகவே கேக்கு பதிலா 1 போடும்போது இந்த சாம்பார் ஃபுல்லான செஞ்சிருவாரு, கேக்கு பதிலா 1 வந்துருவாரு. ஆகவே ஆன்சரை பார்த்தோம்னு சொல்லியிருந்தா ட்ரெண்டிங்கில் 1 வர்க்கம் 1 சேதான பிள்ளைகள் நம்ம திரும்ப போடுவோம் இந்த ஆன்சர். 2ல இருந்து இப்ப இதுக்கு பதிலா போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா 1. ஆகவே இதுல என்ன வரப்போற, உண்மையிலே 2 ஈடுத போவ 2K. இங்கே கேகே பல 1 போட செஞ்சு போடும்போது என்ன செஞ்சிருவாரு, இவர் அவ்வளவு பெரும் பண்ணது பூச்சியத்துக்கு சமன் ஆயிடுவார். சேதாண்ட புள்ளியில். ஆகவே இதுதான் அதுக்குரிய ஆன்சர். விளங்குதா, சிம்பிளா ஆன்சரை செய்ய பார்க்கணும், போட்டு போட்டு எல்லாம் செய்யறே இல்லை. இங்க பாக்கணும் அவனுக்கு இங்க சந்திக்கிற வித்தியாசம் கே சமன் 1. கே இருக்குங்காட்டில தான் என்ன செஞ்சுக்காரு, எவ்வளவு பெரிய கோவம் நம்மளுக்கு வந்திருக்காரு. அவை கே 1 ஆகும்போது I1. சரி, அடுத்தது பாபம் கனவளவுக்குரிய ஈக்குவேஷன் கேட்கிறாரு. கனவளவை பார்த்த சொல்லி என்ன வந்துருவாரு, 1ல இருந்து 4 நம்மளுக்கு கனவளவுக்குரிய ஃபார்மட் தெரியுமா, வி சமன் என்னது வீச்சு ஏல இருந்து பி வரங்காட்டிலும் என்னது பை இன்டு வை வர்க்கம் இன்டு டி. தார வைக்குரிய வருமானம் என்ன இப்ப நம்மளுக்கு தெரியும், ஈடுதப்போ வர்க்கம் மூலம் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் எடுத்த சில பிள்ளைகள் செய்யற பிழையான விடயம் ஈடுதப்போ எக்ஸ். ஏன்னா சில பிள்ளைகள் யோசிக்கிறது இந்த வர்க்கத்தை கொண்டு வந்து இவரை தூக்கி போடும்போது இதுல வர்க்கம் வெட்டுப்படும் போது ஈடுதப்போ இப்படி பிள்ளையா செய்யற பிள்ளைகளும் மிக உண்மையில என்ன சொன்னா பாரு, இந்த 2 வந்து என்ன செய்யணும், பெருக்கப்படணும். ஆகவே ஈடுத போ 2 வர்க்கம் மூலம் எக்ஸ் சொல்லி வரணும். ஆகவே ஆன்சர் பை இன்டு ஈடுத போ 2 வர்க்கம் மூலம் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிதானே, விஷயம் வழங்காடு நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். சரி, ஆக இப்ப நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கேக்குரிய ஆன்சர் பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன உண்மையிலே கே சமனத்து என்ன 2, கே சமனத்து என்ன 2. அப்ப என்னது I2. I2 போட்டோம்னா 2 2 வர்க்கம் எத்தனை பிள்ளைகள் 4. பிரேக்கெட்டை போட்டுக்கொள்றேன். 2 போட்ட மாதிரி என்னடா பிள்ளைகள் வரப்பாரு 4. அப்ப 3 3 ஈடுத போவ இதுல 2 போட்டோம்னா 4. சரிதான பிள்ளை, இதுக்கு போல 2 போட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா இதுல என்ன வரப்போற உண்மையிலேயே 1. ஆக மைனஸ் ஈடுத போவ கே, சாரி ஈடுத போவ 2. இவ்வளவுதான் யாரு பிள்ளைகள் கனவுளோ. இது சுருப்பினு சொல்லிங்கன்னா 1 2 3 4ஆம் மடக்கு மைனஸ் ஈ வர்க்கம் வேணும்னா ஈ வர்க்கத்தை வெளியே தூக்கி போட்டு நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை கொடுக்கணும். சரிதானே, இப்ப இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அந்த பாஸ் பேப்பர் கேள்வி 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஏன்னு ஒன்றுமே கஷ்டம் இல்லை, அழகா 1ல இருந்து 4 வரைக்கும் நான் கேட்டிருக்கிற வீச்சு பரப்பளவையும் கனவளவையும் கேட்டிருக்காரு. சரி,
செஞ்சு முடிச்ச பிள்ளைகள் சின்ன ஒரு பிரேக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொண்டு தாரு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த கழிக்கு நம்ம ரெடியாக போறோம். சரிதானே? அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க சொல்லி சொன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கொண்டு தாரேன். சரிதானே? இப்ப 14வது கேள்விக்கு தயாராங்க பாப்போம். 14வது கேள்வி தயாராங்க பாப்போம். வகையீட்டு கேள்வி எல்லாரும் எடுத்து ஒரு தாளன் எடுத்து ஆன்சருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணது தயாராங்க பாப்போம். கிராஃப் பண்ண எத்தனாவது கேள்வி பிள்ளை? 14வதுல ஏ பாட்டுக்கு ரெடி ஆக போறோம். சரிதானே? சரி, ரெடியாங்க பாப்போம். சரி பிள்ளைகள், சின்ன ஒரு டைம் ஒன்று தான். சரிதானே? ஓகே. அப்ப 2023ஆம் ஆண்டு வந்த பிள்ளைகள் வகையீட்டு கேள்வி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா, வளமையா வார கேள்வியோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காரு. புதிய விஷயம் உண்டு, அது என்ன விடயம் சொல்லி நம்ம தெளிவாக பார்ப்போம். மேட பிள்ளைகள் அவ கேள்வி எடுத்து எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். பெஸ்ட். சரி, அப்ப நம்ம வாசிச்சோம்னு சொல்லி சொன்னா தரவு தாரா நம்மள்ட்ட இப்ப ஏ கம்மா பி கம்மா கியூன்னு சொல்றது ஒரு ரியல் நம்பரா. அப்ப நம்மளுக்கு தெரியும் மெய்யெண்கள் சொல்லப்பட்டுச்சு. அதோட சேர்த்து என்ன சொல்றாரு தரவா பி பெருது கியூ ஆமனே. அப்ப இது ஒரு மிக முக்கியமான தரவு.
இப்ப தரவு தாராது பி பெருது கியூவா. அப்ப இது ஒரு தரவா நம்ம சொல்லிட்டு அவர் சொல்றாரு எஃப்எக்ஸ் என்று சொல்ற கிராஃபை சொல்றாரு, அதாவது வடையை சொல்றாரு. எஃப்எக்ஸ் சமன் என்னவாமாம் அவருக்கு ஏஎக்ஸ் ஆக ஒன்று எக்ஸ் ஆக 2 முழுவதின் கீழ் எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் கியூ இப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு வரைப்பின் நிலை குத்து அணுகுகோள். அப்ப நம்மளுக்கு தெரியும் நிலை குத்து அணுகுகோள். சரி, அப்ப நம்மளுக்கு தெரியும்டா பிள்ளைகள் நிலை குத்து அணுகுகோள் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஞாபகம் வர வேண்டிய ஆளு உண்மையிலேயே ஒரு கிராஃப் ஒன்று இப்படி வாரான்னு சொல்லி சொன்னாக்கா உண்மையிலேயே இந்த லைன் நிலை குத்து அணுகுகோள் யாரு இந்த லைன். இந்த லைன்ல உண்மையிலே யார் உண்மையிலேயே அதாவது வைர பெருமதி என்னது உண்மையிலேயே இந்த பெருமை வைர பெருமதி நீ எடுத்துன்னு சொல்லி சொன்ன அப்படித்தான் போவார் எனக்கு ஒன்று இப்படி கீழ் நோக்கி வருவார் அல்லது இப்படி என்ன செய்வார் மேல் நோக்கி போவார் இப்படி சொல்வார். உண்மையிலே வைக்கு ஒரு பெருமதி இருக்காரு அந்த அணுகோள் சம்பந்தமா சொல்லும் போது ஆவை நிலை கூத்து அணுகோள்னு சொல்ற இடத்துல யாரும் வையானது இன்ஃபினிட். சும்மா விளக்குறது தான் சொல்றேன் சரிதாண்டா. அப்போ கேள்விகளை செய்யும் போது நம்மளுக்கு தெரியும் கிடை அணுகோடு வரப்போறாரா நிலைக்குத்து அணுகோடு வரப்போறாரு என்ன மாதிரி வர எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நிலைக்குத்து அணுகோடுன்ற இடத்துல உண்மையிலே யாரு வைசமன் அதாவது எஃப்எக்ஸ் என்று சொல்ற கிராஃப் யாரு உண்மையிலேயே வலை யாரு முடிவு. சும்மா உங்களுக்கு வசனத்தை சொல்றேன். ஆகவே இவர் முடிவிலேயே ஆகணும் சொல்லிட்டு உண்மையிலேயே என்னது ஒண்ட அதாவது ஏதாச்சும் ஒரு கணியத்தை பூச்சியத்தால பிரிச்சாதான் யார் உண்மையிலேயே முடிவிலி. ஆகவே உண்மையில இங்க யார் பூச்சியமாகணும் இவரை இன்ஃபினிட்டி ஆகணும்னு சொல்றேன்னா இவர் பூச்சியம். ஆகவே நம்மளுக்கு தெரியும் என்னது. ஆகவே இது உங்களை விளக்கத்துக்கு தான் சொல்றேன். சும்மா உதாரணமாக டிரெக்டாவே நிலை குத்து அணுகோள்னு சொல்லி சொன்னாக்க இவர் பூச்சியம் சொல்ற விஷயத்த சொல்லிட்டு போகலாம். சில பிள்ளை விளங்காத பிள்ளை எழுதிங்கன்னா அவங்க. ஆகவே எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் கியூ சமன் பூச்சியம் அதுல இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா எக்ஸ் சமன் பி எக்ஸ் சமன் கியூ. சரி, அந்த அணுகோடு என்னன்னு சொல்றாரு 1,4 அப்ப சொல்றாராவது 1,4 சொல்ற 2 கணியம் இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா இதுல ஒன்று இவர் ஒன்றா இருக்கலாம் சயனாலா இருக்கலாம் அல்லது இவர் ஒன்றா சயனாலா இருக்கலாம். ஆனா சொல்ற தரவு என்னது பி பெருது கியூ. ஆக உண்மையில யாரு உண்மையில பெருசு கியூ ஆனுதான் பெருசாம். அப்ப யாரு கொடுக்கணும் ஒன்றை கொண்டு வருது கியூ. ஆகவே எக்ஸ் சமன் சாரி ஆகவே பி சமன் சயனாலு கியூ சமனத்தின பிள்ளைகள் ஒன்று விளங்கிச்சா விளங்கலையா. அதாவது காரணம் என்னது பி பெருது கியூ. உங்களோட விளக்கத்துக்கு தான் சரியான முறையில சொல்லி வைக்கணும் சரிதான பிள்ளைகள். இல்லாடி நம்ம உதாரணம் எக்ஸாம் கொடுக்கலாம் போட முடியும் சொல்லி சொன்னா இதெல்லாம் எழுதி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நிலைக்குத்து அணுகோட இவர் பூச்சியம் இதை எடுக்கிற செஞ்சுட்டு போறே மட்டும்தான் உங்களோட வேலை. இது உங்களோட விளக்கத்துக்கு தான் இதெல்லாம் எழுதி காட்டிருந்தீங்க சரிதான பிள்ளைகள். எக்ஸாம் ஹாலுக்கு போய் எழுதினீங்க மார்க்ஸ் தருவாண்டி யோசிக்கப்பட புள்ளிகள்லாம் இல்லை டிரெக்டா செய்யறதுக்கு தான் மார்க்ஸ் சரிதானே சார். தரப்பட்டுள்ளது பி கமா கியூட பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்காரு. ஆகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னடா பிள்ளைகள் பி சமன் சயனாலு கியூ சமன் ஒன்றுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சில பேர் டிரெக்டாகவும் போட்டிருக்கோம் பி சமன் ஒன்று கியூ சமன் உண்டு கியூ சமன் அதாவது பி சமன் சயனாலு போற பிள்ளைகளும் இருக்கு. அதுல எந்த பிள்ளையும் இல்லை சரிதான பிள்ளைகள். சரி, கடைசி அழைப்போமே. சரி, அடுத்து என்ன கதைக்கிறான்னு பார்ப்போம். வைசமன் ஒன்றானது வரைவின் கிடை அணுகோடு. அப்ப நம்மளுக்கு தெரியும் அடுத்த கட்டமான கிடை அணுகோடுக்கு வரும். கிடை அணுகோடுன்னா என்ன விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். கிடை அணுகோடுனா தெரியும் எப்படி வரப்போறாரு உண்மையிலேயே ஒரு லைன்ல வருவார். இவர் தான் யாரு கிடை அணுகோடு. எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன செய்வார் உண்மையிலேயே இன்ஃபினிட்டியா போயிட்டு இருப்பார். அந்த டைம்ல வைக்குரிய பெருமாதி என்ன செய்யலாம் நம்ம கண்டுபிடிக்கும். சரி, ஆகவே என்ன சொல்றாரு அந்த கிடை அணுகோடு யாரமா வைசமன் ஒன்றாம் அந்த இன்ஃபினிட்டி அதாவது எக்ஸ் ஆனது வலையில் எக்ஸ் ஆனது இன்ஃபினிட்டியை நாடும் போது எஃப்எக்ஸ்ல பெருமதி என்ன ஒன்றாம். அப்ப ஒன்று எதுக்கு சமனாக போறாரு ஒன்று சமனாம் என்னது லிமிட் எக்ஸ் ஆனது முடிவிலி தெரியுமானதுல யாரு எக்ஸ் ஆனது முடிவிலியை நாடணும் மட்டும் தெரியும். எக்ஸ் ஆனது முடிவிலியை நாடும் போது எஃப்எக்ஸ் கூடிய இருந்தாரு. அப்ப நம்மளுக்கு தெரியும் இவரை தான் இங்கே தூக்கி போட போறோம். ஆகவே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கீழே மேலையும் ஒரே அடுக்கு பார்த்தோம்னா எக்ஸ் வர்க்கம் கீழே மேலே. அப்ப எதால நம்ம பிரிக்கணும் கீழே மேலே என்ன செய்யும் எக்ஸ் வர்க்கத்தால பிரிக்கும் போது இவருக்கு ஒரு எக்ஸை கொடுக்கணும் இவருக்கு ஒரு எக்ஸை கொடுக்கணும் இவருக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று. அப்பதான் சரியா பிரிக்கலாம். மொத்தமா கொண்டு இவருக்கா கொடுக்குற எக்ஸ் வர்க்கது அப்பதான் சரியான பின்னங்கள் இதுல வரும். ஏன்னு சொல்லிட்டுன்னா நம்மளுக்கு தெரியும் ஒன்றிங்கில் முடிவில் பெருமதி பூச்சியம் மட்டும் தெரியும் அதை கொண்டுட்டு வர்றது. ஆகவே இவரை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன வரும் ஏ சக ஒன்றிங்கில் எக்ஸ் இவரை கொடுத்தோம்டாக 1 சக 2 எக்ஸ் முழுவதின் கீழ் இவரை நம்ம அடுத்த மணி சொல்லி சொன்னோம்டா 1 சய பீங்கிற பீர பெருமதி நம்ம போடலாம் அல்லது நீங்க அப்படி வச்சுக்கணும் பிரச்சனை இல்லடா சரிதானே. நான் பிரதிட்டிக்கணும் உடனே என்ன செஞ்சுக்கலாம் நம்ம எஃப்எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி தேவையில்லை 1 சய கியூவிங்கில் எக்ஸ்
ஆகவே எக்ஸ் ஆனது முடிவெளியே போடும்போது இதெல்லாம் யார இவர் பூஜ்ஜியம் இவர் பூஜ்ஜியம் இவர் பூஜ்ஜியம் இவர் பூஜ்ஜியம் வரப்போறாரு ஒன்று சமன் ஏ தர ஒன்றின் கீழ் ஒன்று தர ஒன்று. ஆகவே இதுல இருந்து என்னடா பிள்ளைகள் ஏ சமன் ஒன்று. அதான் கேட்டிக்கான கேள்வியா ஏ சமன் ஒன்று என காட்டுது. அப்ப நீங்க அந்த ஸ்டெப்பை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே ஏ சமன் என்றா பிள்ளைகள் ஒன்று. அவன் எல்லாத்தையும் நான் பிறகு இருந்தா பிள்ளைகள் ஏ சமன் ஒன்று பி சமன் சயனாலு. ஆகவே இது சகநாலு வரப்போறாரு. கியூ சமன் ஒன்று. சரிதான பிள்ளை எல்லாத்தையும் குறித்து கொண்டீங்க. வேணுமானாக்கள் என்ன மாதிரி செஞ்சுன்னு சொல்ற விஷயத்த பார்க்கணும். அப்ப கிடையானு கூட நிலைக்குத்தானு கூட கிராஃப் திரும்ப தெரியுதான பிள்ளை ஒரு வலையை எடுத்த மாதிரி சொல்லி சொன்னா கிடையானு கூட வரலாம், அதே மாதிரி நிலைக்குத்தானு கூட வரலாம், இப்படி வரலாம். அதுக்கு பிறகு வீச்சை போடுற மலை மண்டு ஒரு 5 நிமிஷத்துல கிராஃபை கேரி முடிக்கலாம். ஷோர்ட் மெத்தட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கும்போது சரி மாதிரி படிப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படி இலகுவான முறையில கிராஃப் கேரலாம்னு சொல்ற விஷயங்கள்லாம். சரிதானே? சரி. அப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சு அப்ப நம்மளுக்கு தெரியும் என்னது இப்ப நம்மளுக்கு தெரியும். நான் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோறேன். இப்ப எல்லாத்தையும் அழிச்சுத்தானே போறேன். எனக்கு தெரியும் இப்ப என்னது நிலைக்குத்து அணுகோடு. நிலைக்குத்து அணுகோடு தெரியும் என்னடா பிள்ளைகள் எக்ஸ் சமன் என்ன எக்ஸ் சமன் ஒன்றும் எக்ஸ் சமன் சய 4 எக்ஸ் சமன் ஒன்று எக்ஸ் சமன் சய 4. அதே மாதிரி கிடை அணுகோடு தெரியும் என்னது y சமன் 1. இவ்வளவு பெருமானத்தினான செஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னாக்கா நோட் பண்ணி வச்சுக்கோறேன். சரிதானே? சரி. கிடை அணுகோடு நிலைக்குத்து அணுகோடு விஷயத்த நான் என்ன செஞ்சுக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சரி. இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்? அடுத்த இவ்வளவு அழைச்சு கொள்ளண்டா பிள்ளைகள். அடுத்த கட்டமா கேட்கிறாரு கேள்வி ஏ கமா பி கமா கியூ ஆகியவற்றின் இப்பெருமானங்களுக்கு எஃப்எக்ஸ் அதிகரிக்கிற குறையிற ஆயிடைகள் எல்லாம் காண்க. அதாவது என்ன சொல்றாரு படித்திறனை கண்டுபிடிக்கிறார். குறையிற ஆயிடை அதிகரிக்கிற ஆயிடை உண்மையில் அது என்ன அர்த்தம்? அது படித்திறன். படித்திறன் யாருல இருந்து படித்திறனை கண்டுபிடிக்கலாம்? எஃப்எக்ஸ் இருந்தா படித்திறனை கண்டுபிடிக்கிறேன். எஃப் டேஸ் எக்ஸ்ல இருந்து என்ன செய்யணும்? படித்திறனை கண்டுபிடிக்கணும். சரிதானே? ஆகவே இப்ப இதுல இருந்து யாரை கண்டுபிடிக்க போறீங்க பிள்ளைகள்? எஃப் டேஸ் எக்ஸ கண்டுபிடிக்க போறீங்க. எஃப் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்ச ஃபைனல் ஆன்சர் போடுங்க மெசேஜ் செக் பாக்ஸ்ல பண்ணுங்க பாப்போம். போட்டோ ஒன்று பிடிச்சி இதுக்குரிய எஃப் டேஸுக்குரிய ஆன்சர் என்னது? நான் செஞ்சுட்டு நிக்கடா பிள்ளைகள் செஞ்ச பாப்போம். என்னடா பிள்ளைகள் வரப்போறாரு சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? எக்ஸ் ஆக 4 இவரை முழுவதின் வர்க்கம். அப்ப இவரை வர்க்கம் எக்ஸ் ஆக 1 முழுவதின் வர்க்கம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவரை வச்சுதான் அவரை வகையிட போறோம். எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆக 1 தர இவரை வகையிட என்னடா பிள்ளை எப்படி வகையிட போறோம் பாருங்க. இவர் யூவாகவும் இவர் வி அடுத்தம்னு சொல்லி சொன்ன முதலாவது இவரை வச்சிருந்து இவரை வகையிட்டீங்கன்னா எக்ஸ் ஆக 1 உண்டு. இவரை வகையிட்ட என்னடா பிள்ளைகள் இவரை வகையிட்டா 1 சாக திரும்ப பார்த்தோம்னு சொல்லி என்ன வரப்போறாரு? இவரை வச்சிருந்து இவரை வகையிடணும். ஆகவே எக்ஸ் ஆக 2 வச்சிருந்து இவரை வகையிட்டா 1 மைனஸ் அவங்கள மைனஸுக்கு வெட்டுப்பட போறாரு. சரி இவரை நான் அழிக்கிறேன்னு. சரி திரும்ப என்னடா செய்யணும் பிள்ளைகள்? இவரை வச்சிருந்து யார் வகையிடணும்? கீழே கிட்ட வகையிடணும். எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆக 2 வச்சிருந்து இவரை வகையிட்டோம்னு சொல்லி முதலாவது இவரை வச்சிருந்து எக்ஸ் ஆக 4 இன்டு 1 பிளஸ் எக்ஸ் ஆக 1 இன்டு 1. சரிதான பிள்ளைகள்? ஆக இதை நீங்க சுருக்குனீங்கன்னு சொல்லி எப்படி வர போறாரு? எக்ஸ் ஆக 4 இன்டு எக்ஸ் ஆக 1 இவரை சுருக்கும்போது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 எக்ஸ் ஆக 3 வர போறாரு. திரும்ப இஞ்சல பக்கம் எடுத்தோம்னு சொல்லி சொன்னோம்னா எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆக 2 இதை சுருக்கம் பண்ண பார்த்தோம்னு சொல்லி 2 எக்ஸ் ஆக 3 வர போறாருன்னு. 2 எக்ஸ் ஆக 3 முழுவதின் கீழ் எக்ஸ் ஆக 4 முழுவதின் வர்க்கம் எக்ஸ் ஆக 1 முழுவதின் வர்க்கம் குயிக்கன்னு சுருக்கண்டா பிள்ளைகள். சரிதானே? அதுக்கு பிறகு பார்க்கணும். இது சுருக்கும்போது 2 வரைக்கும் யாரு பொதுவா இருக்காரு? நல்லா பார்க்கணும். இதுல கேள்வி வாசிக்கும் போது எஃப் டேஸ் எக்ஸ் நம்மள்ட்ட தரப்படையில சாடையா ஒரு கணியம் பிரச்சனை வந்தாலும் கிராஃப் கடைசி வரைக்கும் ஒழுங்கா வராது. சரிதானே? ஒரு கணியம் பிரச்சனைப்படுத்தினாலும் ஆன்சரே வராது. நிச்சயம் கவனமா இருந்து கொள்ளணும். சரிதானே? ஆவி நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நம்ம மேல இருந்து 2 எக்ஸ் ஆக 3 எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இவரை சுருக்கம் என்ன பிள்ளைகள்? எக்ஸ் வர்க்கம் சக 3 எக்ஸ் சயனாலு வருவார். இவரை சுருக்கி எடுத்தீங்கன்னா இவர் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன வர போறாரு?
மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3x சய 2. சரிதானே? அப்படி எல்லா சுருக்களும் நீங்க தான் சுருக்கிக்கொள்ளணும். விளங்குதானே? பாஸ்டா சுருக்கிக்கொள்ளணும். முழுவதின் கீழ் எக்ஸ் சக 4 முழுவதின் வர்க்கம் எக்ஸ் சய 1 முழுவதின் வர்க்கம். இப்ப யாரெல்லாம் வெட்டலாம் பாருங்க. இவரும் வெட்டுப்படுவார், இவரும் வெட்டுப்படுவார். உண்மையிலேயே ஃபைனல் ஆன்சர் எஃப் டேஸ் எக்ஸ் வரப்போறாரு மைனஸ் ஆர் இன்டு 2x சக 3 கீழ் எக்ஸ் சக 4 முழுவதின் வர்க்கம் எக்ஸ் சய 1 முழுவதின் வர்க்கம். சரிதான பிள்ளைகள்? அந்த வகையிற விஷயங்கள்லாம் நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். சரிதான பிள்ளைகள்? இப்பையும் சில பிள்ளைகள் என்ன செய்யற பிள்ளைகிற சந்தர்ப்பங்களை நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கணும். சில பிள்ளைகள் இவரை கொண்டு இங்க வைக்காம இவரை வச்சிருந்து இவரை வகையிற மாத்தி செய்யற பிள்ளைகளும் மிக என்ன செய்யற, முதலாவது இவரை வச்சுட்டு இருந்தா இவரை வகையிடணும். சில பிள்ளைகள் வச்சிருக்கோம் கீழே வர்க்கத்தை போடுறது பிறகு இவரை இங்க வச்சுட்டு இருந்து இவரை கொண்டு இங்க வகையிட்டு பிள்ளையாக செய்யற பிள்ளைகளும் இருக்கு. பிள்ளைகிற சந்தர்ப்பத்தை சொல்லித்தான் இவரை கொண்டு வந்து என்ன செய்யணும், மேல வச்சிருக்கீங்க. அப்ப யோசிக்கணும், இவரை வர்க்கத்தை படுத்தணும்னா முதலாவது வேலை இவரை கொண்டு தூக்கி இங்க வச்சுட்டீங்க. அதை யோசிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாத்தி மாத்தி போட்டுட்டு போற உங்களோட விஷயம் தான். மாத்தி போட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா கடைசி வரைக்கும் ஆன்சர் வர மாட்டேங்குது, எல்லாமே பிள்ளை. சரிதான பிள்ளைகள்? சரி, இப்ப நம்ம எஃப் டேஸ் எக்ஸை கண்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதிகரிக்கிற குறையிற ஆயுத எல்லாம் கண்டுபிடிக்கலாம் தானே? சரி, அதிகரிக்கிற குறையிற ஆயுதலுக்கு யார் நம்மளுக்கு முக்கியமான ஆள்? சரிதானே? அப்ப நான் இதை எழுத போறேன். சரிதானே? அப்ப நம்மளுக்கு வாராரு, இப்ப நம்மளுக்கு தெரியும் எஃப் டேஸ் எக்ஸ் வாராரு நம்மளுக்கு மைனஸ் ஆர் இன்டு 2x சக 3 கீழ் எக்ஸ் சக 4 முழுவதின் வர்க்கம் எக்ஸ் சய 1 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி வர்றாரு. சரிதாண்டா பிள்ளைகள்? சார், இப்ப நம்மளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதிகரிக்கிற ஆயுத குறையிற ஆயுதை நல்லா பார்க்கணும். அதிகரிக்கிற ஆயுத குறையிற ஆயுத இதுக்கு நம்மளுக்கு யார் நம்மளுக்கு முக்கியமா தேவை? முதலாவது எக்ஸுக்குரிய ஆளுக்குறலாம் தேவை. முதலாவது போய் சரி, இன்னொரு விஷயம் பண்ணிக்கண்டா பிள்ளைகள். முதலாவது எஃப் டேஸ் எக்ஸை கண்டுபிடிச்சவன் அடுத்தட்டமா யாரு? திரும்பட்புள்ளி. திரும்பட்புள்ளியை கண்டுபிடிக்கும். சரிதானே? திரும்பட்புள்ளிற இடத்துல யாரு பூஜ்ஜியம்? எஃப் டேஸ் எக்ஸ் பூஜ்ஜியம். ஆகவே எஃப் டேஸ் எக்ஸ் பூஜ்ஜியம் சொல்லி சொன்னாக்கா இதுல ஆன்சர் யாரு? எக்ஸ் சமன்டா பிள்ளை சயமூண்டிங்கில் 2. இந்த சயமூண்டிங்கில் 2 போட்டா யார பெருமானம் வருவாரு? வைக்குரிய பெருமானம் வருவாரு. ஆனா நம்ம வைக்குரிய பெருமானம் நம்மளுக்கு தேவை. உதாரணமா ஒரு கிராஃப் இருக்கும்போது y சமன் எஃப்எக்ஸ் கேட்டான்னு சொல்லி சொன்னா சயமூண்டிங்கில் 2 இப்படி வரப்படாது. உதாரணமா இப்படி வாருன்னு சொல்லிச்சுன்னா இது சயமூண்டிங்கில் 2 இதுக்குரிய பெருமானம் தான். இங்க வார பெருமானத்தை போட்டு இவர் உயர்வா இழிவான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், படித்திறனை வச்சு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்க கேட்டு உதாரணம் நீங்க இதை கண்டுபிடிச்சால ஆன்சர் வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னாக்கா இதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிற ஆள் யாருக்குரிய ஆள்? எஃப்எக்ஸுக்குரிய ஆள். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்க கிராஃப் யாரு கேட்டிருக்காரு? எஃப்எக்ஸ் ஆக 1க்குரிய கிராஃப் தான் கேட்டிருக்காரு. ஆகவே இதை கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிக்காம வச்சிருந்தாலும் பிரச்சனை, எந்த இதுவும் இல்லை, இஷ்யூம் ஒன்றும் இல்லை. விளக்கத்தை நான் சொல்றேன். என்ன சொல்லிச்சேன்னா நம்மளுக்கு எஃப்எக்ஸுக்கு கிராஃப் கிடை சொல்லல, எஃப்எக்ஸ் ஆக 1க்கு தான் கிராஃப் கிடை சொல்றாரு. அப்ப நம்ம அதுக்குரிய விஷயத்தை நான் என்ன விளக்கம்னு சொல்லித்தார். சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அப்புறம் அதிகரிக்கிற ஆயுதை குறையிற ஆயுதை நம்ம காணணும் சொல்லிச்சு. நம்ம முதலாவது நம்மளுக்கு வீச்சு போடணும். என்ன இதை காண்றதுக்கு முதலாவது என்ன வீச்சு? வீச்சு போட்ட அப்படின்னா எக்ஸுக்குரிய எங்கெங்கெல்லாம் எக்ஸ் நம்மளுக்கு தென்படுவாரு? நிலைக்கூத்து அணுகோடுல முதலாவது எக்ஸ் தென்படுவாரு. அப்ப அவருக்கு ஆன்சர் எடுத்தோம்னா யாரு? 1லையும் சய 4லையும் நிக்காரு. அப்ப ஒண்ணு சய 4, அடுத்து யாரு? 1. திரும்ப யார்? எக்ஸுக்கு திரும்பட்புள்ளிலையும் ஒரு எக்ஸ் ஒன்று வருவார். யாரு நினைப்பாரு? நிலைக்கூத்து அணுகோடு, அடுத்து யாரு? திரும்பட்புள்ளி. இந்த 2 இவரும் தான் யாரை தீர்மானிப்பாரு? நம்மளுக்கு வர ஆயிலை தீர்மானிப்பாரு. சரிதானே? அதுல யாரு? சயமூண்டிங்கள் 2 இருப்பார். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா டேபிள போடுவோம். முதலாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து யாரு வரைக்கும்? எக்ஸ் ஆனது சய 4 வரைக்கும். அப்ப இங்கெல்லாம் பக்கம் பாருது. திரும்ப யாருக்கு? சய 4 இருந்து சயமூண்டிங்கள் 2. சய 4 தொடக்கம் எக்ஸ் ஆனது சயமூண்டிங்கள் 2. திரும்ப பார்த்தோம்னா சயமூண்டிங்கள் 2 1. சயமூண்டிங்கள் 2 இருந்து எக்ஸ் ஆனது 1 வரைக்கும். திரும்பினது எக்ஸ் ஆனது சக இன்ஃபினிட்டி வரை. இப்ப யார குறிய கண்டுபிடிக்க போறோம்? முதலாவது எஃப் டேஸ் எக்ஸ் குறி. திரும்ப யாரு போல எஃப்எக்ஸ். இதை வச்சு தானே செய்யும், இந்த குறிய வச்சு தானே செய்யும் இவர் அதிகரிக்கிறாரா குறையிறான்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, சிம்பிளான விஷயம். எஃப் டேஸ் எக்ஸ் எங்க இருக்காரு? இருந்தா நிக்காரு. முதலாவது அவர்களுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் சொல்ற ஒரு ஆள் இருக்காரு. நல்லா பார்த்து மைனஸ் தாரு. இங்க பாரு, இதுல எக்ஸுக்கு போல நீ என்ன பெருமானத்தை போட்டாலும் வர்க்கம் இருக்காரு. அவ கீழே உதாரணமா சக இங்க போட்டு சக இதெல்லாம் போட்டுக்க வேண்டிய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நிக்க கூடாது. சரிதானே? இவரும் வர்க்கம் இவரும் வர்க்கம் வார ஃபைனல் அவுட்புட் ஆனது பிளஸ். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? எக்ஸுக்கு போல இப்ப இவரை நம்ம என்ன செய்ய தேவை? கணக்குல எடுக்க தேவை. ஏன்னா இவர் யாரு? வர்க்கம் பிளஸ் என்ன தெரியும். அப்ப எந்த விதத்திலையும் தாக்கம் செலுத்தாரு.
அப்ப எக்ஸுக்கு பதிலா முடிவடிய போடும்போது இல்ல என்ன வருவார் மைனஸ் வந்துடுவார். ஆகிய ஃபைனல் அவுட் பண்ணுறது பிளஸ். இல்ல யார் வர போறாரு பிளஸ். ஆக எஃப்எக்ஸ் என்ன செய்ய போறாரு அதிகரிக்க போறாரு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா நான் வேதப்படுத்துறேன். சய உண்டிங்கில் நாலுன்னு சொல்றது யார் அணுகோடு சரிதானே. இவரையும் டொட்டட் லைன்ல போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி ஒன்று சொல்றேன் டொட்டட் லைன்ல போட்டுக்கொள்றேன். இவருக்கு என்ன செய்யறேன் மூண்டிங் ரெண்டு தானே. இவர் யார் நம்மளுக்கு தெரியா அதிகரிக்கிற புள்ளி அதாவது இழிவு புள்ளியா உயிர் புள்ளியான்னு தெரியாது. அதெல்லாம் நான் நோமல் கோடுன்னு போட்டுக்கொண்டீங்க சரிதானே. இப்ப நீங்க அடுத்த பக்கமா பார்க்க தேவையில்லை. சயனாலு அணுகோடுன்னு சொல்லிட்டுன்னா கட்டாயம் இவர் என்ன அணுகோணம் தெரியுமானே. இவரும் எதுக்கு வரணும் பிளஸுக்கு தானே வரணும். இவர் யார் ஏன்னு சொல்லி அணுகோடுன்னு சொல்லி சொன்னா இதுல பிளஸ் வந்தா இதுல பிளஸ் இதுல மைனஸ் வந்தா இதுல மைனஸ். அப்ப நீங்க என்ன செய்ய தெரியல திரும்ப டேபிள் பக்கம் போக தேவை. அணுகோடு வந்துட்டாண்ட இதுல என்ன அடையாளம் முன்னுக்கு வர இதுல உதாரணமாக இதுல மைனஸ் வந்துட்டான இன்ஜின் அவர் அணுகோடு பாரு மைனஸ் தான் ஒண்ணு அவர் அடையாளம் என்ன செய்யலாம் மாற முடியாது. இது ஒரு மிக முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிதானே. அப்படி இல்லாட்டி திரும்பி சொல்றேன் போட்டு பாப்போமே. முன்னுக்கு மைனஸ் இருக்காரு தாரு சரிதானே. சய மூண்டிங்கள் இதுல உதாரணமா நம்ம எடுப்போம் என்ன பெருமானத்தை நம்ம எடுப்போம் உதாரணமாக 4க்கு 3 உதாரணமாக சய 3 எடுத்து பார்ப்பேன் என்ன ஒரு சய 3 இங்க போட்டோம்டா சய 3 தான் ரெண்டுதுன்னு சய 6 இதுல என்னது மைனஸ் இவர் ஆன்சர் என்னது பிளஸ் ஆகவே என்னது அதிகரிக்கும். ஷார்ட்கட் என்ன சொல்லி சொன்னாக்க நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன். அணுகோடு வந்துட்டான்னு இங்க பிளஸ் இங்க பிளஸ் தான் இங்க மைனஸ் இங்க மைனஸ் தான் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் அதுதான் அணுகோடு டொட்டட் லைன்ல போட்டு காட்டி வச்சிருக்கேன். ஷார்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி. அப்ப நம்மளுக்கு விளங்கணும் இவரு பிளஸ்ஸா இருந்தாக்க இவர் யார் உண்மையிலேயே திருமட்பொழி. இவரு பிளஸ் இங்க இருந்து யார் வரணும் கட்டாயம் இவர் மைனஸுக்கு தானே வரணும். அப்பதான் என்ன செய்வார் குறைஞ்சிக்கன்னு சொல்லிச்சேன் இவர் யார் உயர்வுக்குரிய கிராஃபா வருவார். அல்லது இதுல உதாரணமா சொல்லணும் மைனஸ் வந்திருந்தா இவர் எப்படி வந்திருக்கும் பிளஸ்ஸா வந்திருக்கும். அதுதான் அது அணுகோடுக்குரிய விளக்கம். இல்லாட்டி நீங்க அழகா போட்டு பார்க்கலாம் மைனஸ் ஏன் எப்படி வருவார்னு சொல்லி சரிதானே. இவர் பிளஸ் வந்துட்டாரு மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று இருக்காரு சரிதானே பிள்ளை மைனஸ் இதுக்கு உதாரணம் பூஜ்ஜியத்தை போட்டு பார்ப்போம். பூஜ்ஜியத்தை தூக்கி போட்டீங்கன்னா வருவார் இங்க பிளஸ் என்னது 3 வருவார் இதுல என்னது பிளஸ் இருப்பாரு பிளஸ் மைனஸ் மைனஸ் என்னது குறையும் சார். ஆகவே இங்க மைனஸ் வந்துட்டான்னு சொல்லிட்டேன்னா இது யாரு அணுகோடு கட்டாயம் இதுல மைனஸ் குறையிற சார். இதெல்லாம் பிள்ளை ஒரு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலை. நீங்க என்னது படிச்சீங்கன்னு நீங்க பாத்துக்கொள்ளணும் சரிதானே. இதெல்லாம் புதுசா இருந்தா பாத்துக்கொள்ளுங்க. சும்மா செக் பண்ணி பாக்கலாம் இதுல எப்படி மைனஸ் வந்தாருன்னு சொல்லி இதுல மைனஸை போட்டுக்கொள்ளுங்க சார். இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இதுல இன்ஃபினிட்டி போட்டா இவ்வளவு என்னது பிளஸ் இவ்வளவு என்னது பிளஸ் வாரது என்னது மைனஸ். ஆகவே இப்படித்தாண்டா பிள்ளைகள் சோட்டா பாக்குற இவர் பிளஸ் ஆகவே இவர் பிளஸ் இவர் பிளஸ் இருந்தா இவர் மைனஸ் இவர் மைனஸ் இங்கெல்லாம் ஒன்றுமே பாக்குறேன் அந்த விஷயங்கள் எல்லாம் சில கேள்விகளுக்கு இப்படிதான் செய்யுது சரிதாண்டா பிள்ளைகள். எடுத்து பிள்ளை இவரை பார்த்துக்கிட்டு இங்க பிளஸா இங்க மைனஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே எப்படி சொல்லி தந்த அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். நோட் பண்ணதுக்கு பிறகு நான் அழிக்க போறேன் சரிதான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். சரி குயிக்க நோட் பண்ணுங்கடா பிள்ளை. சரிதானே. அப்ப நம்ம கேள்வி செய்யறதுக்கு நுணுக்கங்கள் சரிதானே. ஒவ்வொரு கேள்வி செய்யறதுக்கும் இதை உதாரணமா சில பிள்ளைகள் 15 நிமிஷத்துல முடிக்கிற பிள்ளைகள் 20 நிமிஷத்துல முடிக்கிற பிள்ளைகள் சில பிள்ளைகள் கிராஃபெல்லாம் கீறி அதுக்கு அரை மணி நேரத்தை கொடுத்து திரும்ப அது கீழே வரதுக்கு 10 நிமிஷத்தை கொடுத்து 40 நிமிஷம் செய்யக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் உண்மையிலே 15 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய கேள்வி. இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான இப்படி நான் சொல்லிட்டு உடனே சாதாரணமான ஒரு கிராஃபா வரைவ போட்டதுக்கு பிறகு அதெல்லாம் சொல்லி தருவேன். டைம் இல்லையா பிள்ளைகள் சரிதானே. பார்ப்போம் மேக்சிமம் எந்த அளவுக்கு செய்யலுமோ அந்த அளவுக்கு செஞ்சு உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி விளங்கப்படுத்த பார்க்க. சரி அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னாங்க கிராஃப கிரத்தானே வேணும். அப்ப நான் இதை அழிக்க போறேன். அப்ப நான் என்ன செய்ய போறேன் சின்னதாக வீச்சுன்னு போட்டுருக்கேன் சரிதானே. சயநாடு சயமூண்டிங்கிலிருந்து 1 இது என்னடா பிள்ளைகள் செய்யறாரு அதிகரிக்கிறாரு இது என்ன செய்யறாரு அதிகரிக்கிறாரு இவரு குறைகிறாரு இவரும் குறைகிறாரு. சரி அப்ப நான் இதை ஏன் போட்டு கொண்டீங்கன்னு சொல்லி இதை அழிக்க போறேன் சரிதாண்டா பிள்ளைகள். சரி சரி அப்ப நான் இதை நான் அழிச்சிட்டேன். இப்ப என்ன கேட்கிறாரு இப்ப நான் கிராஃப் வைக்கிறப்ப நான் இப்ப எல்லாரும் அடுத்தடுப்புல என்ன செய்யற வளமையா கிராஃப் கீறனது y= fx கிராஃப் கீறன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன செய்வீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க y= fxன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன செய்வீங்க நிலை குத்தானு கூட ரஃபா போடுறேன் சரிதானே. இப்படி போட போறீங்க. அது இப்போ y= 1 இப்படி போட போறீங்க சரிதானே. x= சய4 x= 1 போடுவீங்க. இதுல y= 1 போடுவீங்க. திரும்ப திரும்ப புள்ளி சயமூண்டிங்கிலிருந்து கிராஃப பார்த்த முடியும் சொல்லி இஞ்சால என்ன செய்யறாரு அதிகரிக்கிறாரு. திரும்ப இங்கேயும் அதிகரிச்சு இப்படி வர போறாரு உயர்வு புள்ளி. திரும்ப இஞ்சால பக்கம் என்ன செய்யறாரு குறைகிறார். அப்ப இப்படிதான் கிராஃப் என்ன செய்யுங்க y= fxன்னு சொல்லிட்டுனா இதான் கிராஃப் உண்மையிலேயே
சரிதானே? சரி. ஆனா இப்ப என்னத்த பிரச்சனை உங்களுக்கு? வைசமன் எஃப்எக்ஸுக்கா கிராஃபுக்கு சொல்றான், வைசமன் எஃப்எக்ஸுக்கா கிராஃபுக்கு சொல்றான், இல்ல ஜிஎக்ஸுக்குரிய கிராஃபுக்கு சொல்றாரு. ஜிஎக்ஸுக்குரிய கிராஃப், ஜிஎக்ஸ் யாரா பிள்ளை ஜிஎக்ஸ் சொல்றாரு அவரு? எஃப்எக்ஸ் பிளஸ் ஒன்டா, எஃப்எக்ஸ் பிளஸ் ஒன். சரிதானே? சரி. இப்ப எஃப்எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது இவருக்குரிய அணுகோட கண்டுபிடிக்கணும். ஓமல்லையே நல்லா பார்த்துக்கணும். உதாரணமாக நம்ம கிராஃப் கீறப்புறம்னு சொல்லி சொன்னாக்கா இது இவ்வளத்தையும் என்ன செஞ்சிட்டோம், பழைய தரவுகளை வச்சு எஃப்எக்ஸுக்குரிய தரவுகளை வச்சோம்னா யாரு கிராஃப்? இவர் தான் கிராஃப், எந்த மாற்றமும் இல்லை. குயிக்கன்னு கீழாண்டா பிள்ளை நீங்க வரைவ போட்டீங்கன்னு சொல்லி பயப்பட்டு நிக்க தேவை போடுற உயர்வா இழிவா வீச்ச போற இந்த இங்க போற வேலை முடிச்சு அப்படிதான் கிராஃப் கீற. சரி, இதை நீங்க பயப்பட தேவையில்லை. y சமன் எஃப்எக்ஸ் ஆக ஒன்று தானே கேள்வி கேட்டீங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னாக்கா, முதலாவது நம்மளுக்கு தெரியணும் என்னடா பிள்ளைகள், அணுகோடுகள் சம்பந்தமான பூரண விளக்கம் தெரியும். அப்ப இந்த இதுக்கு நம்ம செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னா நல்லா மனசாலசி ஒண்ணு யோசிக்காது. இப்ப நம்மளுக்கு தெரியணும் முதலாவது நிலைக்குத்து அணுகோடு தேவை. சும்மா நான் உங்க விளக்கத்தை சொல்றேன். நிலைக்குத்து அணுகோடு தேவைன்னு சொல்லி சொன்னாக்கா ஜிஎக்ஸ் என்ன செய்யணும், உண்மையிலேயே இன்ஃபினிட்டி ஆகணும். ஜிஎக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகணும்னு சொல்லி சொன்னா இவரையும் பிரதிட்டு கீழே வருவார் தானே. உதாரணமாக இதுக்கு ஒரு கணியம், இங்க ஒரு கணியம் கொண்டு வருவார். இந்த கணியம் என்ன செய்யணும், உண்மையிலேயே பூஜ்ஜியமாக இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எஃப்எக்ஸ கொண்டு நீங்க போட்டேன்னு சொல்லி சொன்னா இவர் இங்க வர சக ஒன்று. திரும்ப நீ கோமாசி எடுத்தாலும் கீழே யார் வந்து நிக்க போறாரு, எக்ஸாக 4 எக்ஸை 1 தான் வந்து நிக்க போறாரு. ஆகவே அணுகோடுன்னு சொல்றது மாறு வர கீழடிக்கு இந்த பெருமானம் மாறாத வரைக்கும் நிலைக்கூத்து அணுகோடு மாற மாட்டாரு. ஆகவே ஏன் விளங்கி தானே, ஒன்றை வச்சு நீ போமாசி எடுக்கும் போது கீழையும் திரும்ப வருவாரு, எக்ஸக 4 எக்ஸை 1 தான் திரும்பியும் வரப்போறாரு. அப்ப என்ன மாற மாட்டார், உண்மையிலேயே கீழே வார இந்த பெருமானம் என்ன செய்ய மாட்டாரு, கடைசி வரைக்கும் மாற மாட்டார். ஆகவே நிலைக்கூத்து அணுகோடு மாறுவார். ஆகவே நிலைக்கூத்து அணுகோடு மாற மாட்டார். ஆகவே இதுக்குரிய நிலைக்கூத்து அணுகோடு இருக்கு. சரிதானே? ஜிஎக்ஸுக்கு இப்ப நம்ம ஜிஎக்ஸுக்கு கிராஃப் தான் கேட்கப்படும். நிலைக்குத்து அணுகோட நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ் சமன் சய 4 எக்ஸ் சமன் 1. அடுத்து நம்மளுக்கு என்னடா தேவை, கிடை அணுகோடு தேவை. கிடை அணுகோடு தேவை. கிடை அணுகோடுக்கு உண்மையில யாரு பூஜ்ஜியம், எக்ஸ் ஆனது முடிவெளியாக்கணும். அதாவது எப்படி கிடை அணுகோடுக்கான்ற லிமிட் எக்ஸ் ஆனது முடிவெளியா யாரு போடணும், ஜிஎக்ஸ். அப்ப நம்ம பார்ப்போம் ஜிஎக்ஸ் சமன் இவர் என்று சொல்லிட்டு ரெண்டு பக்கம் என்ன லிமிட் எடுத்துக்கணும். இங்கால லிமிட் இங்கால லிமிட், எக்ஸ் ஆனது முடிவெளியாக எஃப்எக்ஸ் சக தனித்தனியா லிமிட் கொடுக்கும். லிமிட் எக்ஸ் ஆனது முடிவெளியாக உண்டு. இப்போ விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இதுல வார இதுக்கு எக்ஸுக்கு ஜிஎக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஆனது முடிவெளியே போடும்போது வாரதான் யாரு, கிடையாது. சரி, லிமிட் எஃப்எக்ஸுக்கு எக்ஸ முடிவெளியா ஆகும் போதுதான் யார் வந்தார், வைசமன் 1 சொல்றது கிடையாது கூட வந்தாரு. நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இதுக்குரிய ஆன்சர் தான் ஏற்கனவே என்ன வந்தது, 1 சொல்லி தெரியும். ஆகவே சக 1. ஆகவே என்னடா பிள்ளைகள், கிடை அணுகோடு கிடை அணுகோடு என்னடா பிள்ளை 2ஆ மாறினார். விஷயம் வழங்க நல்லா பார்த்துக்கொள். கிடை அணுகோடு எப்படி 2ஆ மாறினாரு, நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு வரைப்பு வரையணும்னா பிள்ளை என்னடா தேவை, முதலாவது நிலைக்குத்து அணுகோடு கிடை அணுகோடு அடுத்து திரும்பட்புள்ளி அவ்வளவு தெரிஞ்சிருந்தான்னு நம்மளுக்கு அவர் உயர்வா இழிவான்னு சொல்ற விஷயம் படித்திருந்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே முதலாவது என்ன தேவை, நிலைக்குத்து அணுகோடுகள் கிடை அணுகோடுகள் தேவை. அப்ப கிடை அணுகோடுக்கு எக்ஸ் ஆனது முடிவிலி. அப்ப நம்ம எக்ஸ் ஆனது இவருக்கு முடிவெளியே போடும்போது என்ன செய்யும், இவருக்கு ஒரு முடிவெளி இவருக்கு ஒரு முடிவு. ஆகவே எக்ஸ் ஆனது முடிவெளி இங்க மாறிலியும் தான், இது மாறிலிதான் ஆன்சர். எஃப்எக்ஸுக்கு எக்ஸை முடிவெளியே போடும்போது யாரு வந்தியாம், வைசமன் 1 சொல்ற ஒரு கிடை அணுகோடு வந்திருக்காரு. இந்த எஃப்எக்ஸுக்குரிய கிடை அணுகோடு 1. ஆகவே இப்ப என்ன கண்டுபிடிச்சிடும், கிடை அணுகோடு வைசமன் 2. சரிதானே? சரி, அப்ப நம்ம முதலாவது கண்டுபிடிச்சிட்டோம் நிலைக்குத்து அணுகோடு கிடை அணுகோடு எல்லாம் கண்டுபிடிச்சிடும். சரி, அடுத்த கட்டம் யாரை கண்டுபிடிக்கணும், படித்திறனை கண்டுபிடிக்கணும். என்னது கண்டுபிடிக்கணும், எஃப் டேஸ் எக்ஸை கண்டுபிடிச்சா எஃப்எக்ஸுக்கு ஒரு கிராஃப்கிற மாதிரி ஜிஎக்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா கிராஃப்கிற யாரை கண்டுபிடிக்கணும், ஜி டேஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இப்ப நான் என்ன செய்ய போறேன், இவர் ரெண்டு பக்கம் எக்ஸ் குறித்து வகைட்டம்னு சொல்லிட்டோம்னா ஜி டேஸ் எக்ஸ் சமன் எஃப் டேஸ் எக்ஸ். இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்காரா, ஒன்றுமே இல்லை. சரிதானே? சரி, ஆகவே ஜி திருமட்புள்ளியை நம்ம காணணும்னு சொல்லிட்டோம்னா திருமட்புள்ளி கட்டாயம் அதாவது வகைட்டம்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கட்டம் என்னடா பிள்ளைகள், திரும்பட்புள்ளியை கண்டுபிடிக்கும். திரும்பட்புள்ளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டா ஜி டேஸ் எக்ஸுக்கும் எஃப் டேஸ் எக்ஸுக்கும் சமன். ஆக எஃப் டேஸ் எக்ஸை வகையிடும் போது என்ன வந்தது, எக்ஸ் சமன் என்னது, திரும்பட்புள்ளி எக்ஸ் சமன் சயமூண்டிங் 2 வந்தார். இந்த சயமூண்டிங் 2 இங்க பிரதிடும் போது யாரு வருவார், உண்மையிலேயே வைக்குரிய பெருமானம். அதாவது இதுக்குரியனது உயர்வா, இது நம்ம கண்டுபிடிச்ச உண்மையிலேயே உயர்வு. ஆக இதுக்கு பல சயமூண்டிங் 2, இதுக்கு நேரா வர வைர பெருமானம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க கொண்டு வந்து போட்டிருந்தா யாருக்கு வருவார், உண்மையிலேயே எஃப்எக்ஸுக்கு வந்திருப்பார். இப்ப யாரு நமக்கு ஜிஎக்ஸுக்கு நம்ம. ஆக இப்ப என்ன செய்யணும், நம்ம ஜிஎக்ஸுக்குரிய
வைர பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அப்ப என்ன இருக்காரு, எஃப்எக்ஸ்லேக்கு எக்ஸுக்கு பதிலா யாரை கொண்டு போய் போடணும், நீங்க சய மூண்டிங்கள் ரெண்டு கொண்டு போடணும். சரிதானே? இப்ப எப்படி வர போறாரு பண்ணீங்க உங்களுக்கு, ஜி இன்டு சய மூண்டிங்கள் ரெண்டு சமன் எஃப் இன்டு சய மூண்டிங்கள் ரெண்டு சக ஒன்று. என்ன எக்ஸ்ட்ரா கூட்டு போடுறாரு, சக ஒன்று கூட்டு போடுறாரு. ஏற்கனவே நீங்க இதுல கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உதாரணமாக நீ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்ன, என்னடா பெருமானம் அது கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொன்ன, கண்டுபிடிச்சோம்னு சய மூண்டிங்கள் ரெண்டை கொண்டு இதுல பிரதிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, சய மூண்டிங்கள் ரெண்டுனாக்கா கொஞ்சம் நீங்க பாப்போம் என்ன வருவான்னு சொல்லி. அதாவது நீங்க சய மூண்டிங்கள் ரெண்டு பிரதிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஒன்றிங்கில் 25 வந்திருப்பார். ஒன்றிங்கில் 25 சக ஒன்று. ஆகவே 26 25 என்று சொல்றதான் யார் உண்மையிலேயே. அப்ப நம்மளுக்கு தெரியும். ஆகவே உயர்வு புள்ளி என்று சொல்லி இவர் யாரு, அதிகரிச்சு குறையண்டா யாரு, உயர்வு புள்ளி. இதுக்கு மார்க்ஸ் இருக்கிற பிள்ளைகள். ஆக உயர்வு புள்ளி என்னது, எக்ஸுக்கு பதிலா சய மூண்டிங்கள் ரெண்டாக இருக்கும் போது வைர பருமதி என்னது 26 25. சரிதானே? ஆகவே நம்ம கிராஃபுக்குரிய எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துட்டோம். யார் தேவை, திரும்பட் புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த யாரை கண்டுபிடிச்சிட்டோம், அணுகோடையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒண்ணு தேவையா, ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டியதான், கிராஃபை நம்ம கீறிக்கொள்ள வேண்டியதான். சரிதானே? சரி, அப்ப கிராஃபை நம்ம கீறுவோமாடா பிள்ளைகள், கீறுவோமானே. சரி, அப்ப நிலைக்கூத்து அணுகோடை எதுக்கு மாறிட்டாரு, கிடை அணுகோடை ரெண்டுக்கு மாறிட்டாரு. சரி, அப்ப நம்ம கிராஃபை வரைய போறோம். சரிதானே? ஒன்னும் பெருசா நீங்க யோசிக்க தேவைடா பிள்ளைகள், சும்மா நார்மலா வரைஞ்சு கொள்ளலாம். பெரிய டைமும் எடுக்காது. சரிதாண்டா பிள்ளைகள் கிராஃப் கீறது. சரி, முதலாவது பாப்போம் என்ன, முதலாவது அணுகோடை எல்லாம் குறிங்க. எக்ஸ் சமன் 1 கட்டாயண்டா பிள்ளைகள், எக்ஸ் சமன் 1 இதுல போட்டுக்கொள்ளணும். எக்ஸ் சமன் 1 அது இப்போ எக்ஸ் சமன் சய 4 எக்ஸ் சமன் சய 4. சரிதானே? திரும்ப பார்த்தோம்னு சொன்னா கிடையானு கூட பார்த்தோம்னா y சமனத்தை நிலையில இருக்காரு, 2ல இருக்காரு. ஆகவே y சமன் 2. சரி, அப்ப நம்மளுக்கு பிரதேசம் என்னடா பிள்ளைகள், சய 4 இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, கிராஃப் என்ன செய்யறாரு, அதிகரிக்கிறார். இதுக்குள்ள என்ன செய்யப்படுறாரு, அதிகரிக்கிற கிராஃப். நம்ம இதுக்குள்ள என்ன வரையில, திரும்ப ஒன்றுக்கு இஞ்சால என்ன செஞ்சிட்டாரு, குறையிற கிராஃப். அப்ப இவரும் இஞ்சால வந்துட்டாரு. சரி, திரும்ப புள்ளியை பார்த்தோம்னா சய 3 சக 26 25. அப்ப சய 3 உதாரணமா இதுக்கிட்ட வர போறாரு. இதுல உதாரணம் எடுப்போம், 26 25 ஒன்றை விட கூட. அப்ப இவர் தான் யாரு, 26 25. ஆக நம்ம இது என்ன பிள்ளை, உயர்வு. அப்ப எப்படி வர போறாரு, இது அணுகி இப்படி வர போறாரு. சரி, இவரை உண்மையிலே நீ வெட்டுறதுக்கு முன்னுக்கு அதுக்கு பிறகு யோசிக்கணும் பிள்ளைகள். உதாரணமாக இவரு இங்க வெட்டுவார ஒரு பிரச்சனை. ஆகவே கிராஃப்ல என்னத்தை போடலாம், இது யாருக்குரிய கிராஃப் கீறோம், ஜிஎக்ஸுக்குரிய கிராஃப் கீறோம். சேதான பிள்ளைகள். ஆகவே எக்ஸுக்கு போல என்னத்தை போடணும், இப்ப நம்ம பூஜ்ஜியத்தை போடணும். ஜிஎக்ஸுக்குரிய சமன்பாடு தெரியும் என்னது, ஜிஎக்ஸ் சமன் எஃப்எக்ஸ் பிளஸ் 1. ஆகவே இது இந்த வையச்ச வட்டத்துல எக்ஸ் சமன் என்னது 0. ஆகவே ஜி 0 சமன் எக்ஸுக்கு பதிலா பூஜ்ஜியத்தை போடுங்க. இதுல 2 கீழே என்ன வருவாரு, சய 4 சக 1. இது சுருக்கும் போது வருவார் பிள்ளைகள் சயாறு சக 6. இது யார்ல வெட்டுவார், உண்மையிலே சக அறையில வெட்டுவாரு. இதுதான் என்னடா பிள்ளைகள் கிராஃப். இதுல ஏதாச்சும் விளங்காம இருந்தா கேளுங்க பாப்போம் பிள்ளைகள். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாட்ட கேட்டுக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிதான பிள்ளைகள். நம்மள்ட்ட என்ன கிராஃப் கேட்கிறாரோ அதுக்கு உண்மையிலே யார் தேவை, உண்மையிலேயே படித்திறனும் தேவை. அதுக்கு பிறகு யார் தேவை, அணுகுகோடுகள். குயிக்கன்னு செய்யணும். கிராஃபை போட்டோமா, அணுகுகோடுகளை போட்டோமா, கிடை அணுகுகோடு போட்டோமா, திரும்பட் பள்ளியை போட்டோமா, அதோட நம்ம வேலையை முடிக்க பார்க்கும். சரிதான பிள்ளைகள். சரி, பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லி சொன்னாங்க, அது கீழே வந்த கேள்விலாம் வந்த வருஷத்திலே ஒரு இலகுவான கேள்வி, வகையற்ற பிரயோகத்துக்கு வந்த கேள்வி. சரிதான பிள்ளைகள். சரி, அதை நீங்க சுயமாக ட்ரை பண்ணி கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள். டைம் இருந்தாடா பிள்ளைகள், நான் அடுத்த இன்னொரு கிளாஸ்னு போட்டு 2022ஆம் ஆண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரிதான பிள்ளைகள். சரி, நாங்க எங்களோட பேமெண்ட் கிளாஸ் பிள்ளைகள் திங்கக்கிழமை திணிவு மையம் புவியீர்ப்பு மையத்துக்குரிய கிளாஸ் முழுமையாக செய்யப்படும். அதாவது அந்த ஃபுல்லா செய்யற பிள்ளைகள் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு வருஷத்திலேயே என்னென்ன ஐடியா முக்கியம், அதை எப்படி நீங்க இலகுவா செய்யற சம்பந்தமாக ஒரு நாள் கருத்தரங்கு மாதிரி ஒரு ஆளுக்கு உதாரணமா ஒரு 400 ரூபாய் மாதிரி பேமெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் நாங்க செய்ய போறோம். வருகின்ற திங்கட்கிழமை 7:30 இருந்து அநேகமாக 9:30 அல்லது 10:30 மாறும். சரிதான பிள்ளை. ஒரு 4 ஒரு கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சரிதான, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்க. வார திங்கக்கிழமை சரிதான பிள்ளை திணிவு மையம் ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே, அதுக்குரிய பேமெண்ட் 1 டே தானே, ஒரு 400 ரூபாய் கட்டி தான் நீங்க அந்த இதை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கலந்து கொள்ள போறீங்க. அதுக்குரிய லிங்க் எல்லாம் உங்களுக்கு வரும். சரிதான பிள்ளைகள். விருப்பமான பிள்ளைகள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம்.
திணிவு மையம் என்று சொல்ற கேள்வி ஒரு கேள்வி முழுமையாக 150 மார்க்ஸ். அந்த கேள்வி ஒவ்வொரு வருஷம் சிம்பிளா வருது. நீங்க ஒரு நாள் அதுக்கு ஒதுக்குனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த முழு கேள்வி செஞ்ச மாதிரி தான். நான் விளக்கமான முறையில எல்லாம் சொல்லி தருவேன். என்னென்ன இலகுவான மெதட்ரிக் அதெல்லாம் சொல்லி தருவேன். நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. விருப்பமான பிள்ளைகள் மாத்திரம் அட்மினை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? இன்னொரு ஃப்ரீ கிளாஸ் இடையில போட்டு 2022ஆம் ஆண்டு வந்த வகையீடு தொகையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னுக்கு நிறைய பேர் திணிவு மையத்தை விளங்கப்படுத்தி சொல்றாங்க. அதுக்கு ஒரு நாளை போட்டு ஃபுல்லா நீங்க இது வரைக்கும் நீங்க படிச்சில்லாட்டியும் பிரச்சனை. படிச்ச பிள்ளைகள் நார்மலா நான் சொல்றேன் அந்த நிறுவனம் மட்டும் பார்த்து கொண்டு வாங்க. திணிவு மையம் இருக்குதான பிள்ளைகள் அதுக்குரிய நிறுவனம் மட்டும் பார்த்து கொண்டு வாங்க. 6 நிறுவலிக்காரன்னு 6 நிறுவனம் சொல்லி சொன்னா சும்மா சொல்லிவிட்டு போறேன்ற பிள்ளைகள் உங்கள்ட்ட சரிதானே? இலகுவா நீங்க எப்படி அதை ஞாபகப்படுத்தி கொள்ற விஷயங்கள் சரிதானே? உதாரணமாக ஒரு சிஆர் கொப்பில ஒரு தாளை நீங்க கிழிச்சிங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி வரும் மேடா பிள்ளைகள் இப்படி வருவார். அந்த பேஜை கிழிச்சிங்கன்னா அப்படி வருவார். அது 2 ஆள் இப்படி உடைச்சிங்கன்னா நடுவாள் எப்படி இருப்பார் இஞ்சலையும் இருக்காரு. மொத்தம் உங்களுக்கு சிலபஸ்ல 6 நிறுவனம் இருக்காரு சரிதானே? அப்ப நான் என்ன செய்யணும் இந்த குளத்தை அப்படி 3 உடை. இதுல முதலாவது என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வில். இதுல யாரு? ஆரைச்சிறை. அதுக்கப்புறம் இஞ்சலா போடுங்கிற பிள்ளைகள் அரைக்கோளம் சரிதானே? திண்ம அரைக்கோளம். அதே மாதிரி என்னது பொல் அரைக்கோளம். அதே மாதிரி திண்ம கூம்பு. அதே மாதிரி என்னடா பொற்கூம்பு. இந்த 6ஐயும் என்ன செய்யுங்க தனி ஓனே போட்டு இந்த பேச்சு இடவழிக்கு தானே. இதுக்குரிய நம்மளுக்கு தெரியும் உண்மையிலேயே திணிவு மையம் காண்ற விஷயத்துல யாரு நம்மளுக்கு தேவை? சிறிய கீழத்துல திணிவு தெரிஞ்சிருந்தாலும் அந்த சிறிய கீழத்துல திணிவு தேவை. திணிவு அதோட சேர்த்து யாரு? சிறிய கீழத்துல திணிவு மையம் அந்த எடுக்கிற அச்சில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காது. அதையும் என்ன செய்யுங்கன்னா பக்கத்துல நோட் பண்ணிக்கணும். இஞ்சேயும் இஞ்சே நிறுவனம் தேவையில்லை. அப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். சீட் எடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு இவர் தான் இவர் இப்படித்தான் செஞ்சிருக்கும். அதுக்குரிய சிறிய கிழத்துல வெற்ற விஷயங்கள் எல்லாம் அழகான முறையில அது காட்டுது. புல் நிறுவல் தேவையில்லை சேதான பிள்ளைகள். ஆகவே அந்த நிறுவனம் மட்டும் பார்த்து கொண்டு வாங்க சேதான. நம்ம அதுக்கு நிறுவலுக்கு 6 நிறுவலுக்கும் 2 மாதிரி சும்மா கழிஞ்சிடும். அப்ப அந்த செமினாரே வேஸ்டா போயிடும். அதை நான் சொல்றேன் சிறுதாண்ட பிள்ளைகள். ஆகவே நீங்க என்ன செய்யணும் சொல்லி திங்கட்கிழமை வரும்போது சும்மா நோமலா பார்த்து கொண்டு வாங்க. எல்லா கேள்வியும் நான் சும்மா சொல்லிடுறேன். 150 நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிக்கணும். அந்த செமினாரை விட்டு போகும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் ஒன்று வந்து இருக்கும். நான் சுவரா சொல்லுவேன் சிறுதான பிள்ளைகள். ஆகவே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதுக்கு கலந்து கொள்ளலாம் சரிதானே? ஆகவே இன்றைய கிளாஸ் எப்படி இருந்தீங்க அந்த விஷயத்தையும் சும்மா சேட் பாக்ஸ்ல போடுங்கடா பிள்ளைகள். ஏதாச்சும் புதுசா படிச்சு கொண்டீங்களா? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க? அடுத்த கிளாஸ் எப்ப போடுவோம்? இதுக்குரிய 2022ஆம் ஆண்டுக்குரிய கிளாஸ் எப்ப போடுவோம்? இல்ல நீங்க தான் கலந்துரையாடலாம் சிறுதாண்டா பிள்ளைகள். ஆகவே நீங்க சொல்லிக் கொள்ளலாம் சிறுதாண்டா பிள்ளைகள். சொல்லுங்க பாபு. சரிதான் பிள்ளைகள். ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்க கூடாது அப்படி. உண்மையிலேயே கடைசி டைமா போயிடுது. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் போனும் கேமராவெல்லாம் சரியா வந்துருக்கு. இதுக்கு முன்னும் கிளாஸ்ல கவரேஜ் இஷ்யூ அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாம் கிளியர் ஆயிட்டு சரிதான பிள்ளைகள். சரிதானே? இதுக்கு பிறகு நம்ம கொஞ்ச நாள் தானே இருக்கு சரிதான பிள்ளைகள். அப்ப நம்ம திணிவு மையத்தை ஒரு நாளை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா அடுத்த நாள் நம்ம எளிமை சேர்க்கறதுக்கு ஒரு நாளை கொடுக்கலாம். அதுலயும் சின்ன சின்ன கேள்வி பிள்ளைகள் 2 துணி கிடைக்கும். அதுல வார வலைகளை போட்டு 2 விதமா செய்யற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க ஒண்ணுமே யோசிக்க தேவையில்லை. இனி வருங்காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு எஸ்ஏ டைப்பா படித்து கொண்டு வாங்க சரிதான பிள்ளைகள். சரி ஆவி நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை உங்களுக்கு திணிவு மையம் 7:30 ஸ்டார்ட் ஆகும். விருப்பமான மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா பேமெண்ட் செலுத்தி நீங்க இணைஞ்சு கொள்ளலாம் சரிதான பிள்ளைகள். ஆகவே நம்ம இதோட இந்த கிளாஸ் நிப்பாட்டி கொள்வோம். அடுத்த கிளாஸ் அப்டேட் நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்வோம். அப்ப வைக்கிறேன்டா பிள்ளைகள். சரி ஓகே. அப்ப இந்த கிளாஸ் நிப்பாட்டி கொள்வோம். சரி.